ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி கூலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிவிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமதி திருவாதர் ஊரத் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட புல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்திரிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளிர் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நிலூடி தலைகமாள். சாமி இந்த சிவா அந்த ரங்கநாதன் சார் கோயிலுக்கு வந்து 5000 ரூபா நன்கொடை கொடுத்தாங்க. ரங்கநாதன் சார் ரங்கநாதன் சார் நன்கொடை. சரிங்களா? லட்சுமி டீச்சர் வந்து அந்த நம்ம குரு பூஜை இருக்குல்ல, ஐயா குருவுக்கு உடையெல்லாம் எடுக்கலாம், அதுக்கான பணம் கொடுத்தாங்க. அது அங்கே கணக்கு கொடுக்குறேன். ஐயா அமைப்பு மூலமாக ஏன் சிவா ஒரு அமைப்பு மூலமாக புத்தகம் வெளியிட்டிருக்கேன். திருவாசகமா? ஆமாங்க ஐயா. 20 ரூபாய்ங்க ஐயா. 20 ரூபாய் பரவாயில்லைங்களே, நல்லா இருக்கு. சரி, 20 ரூபாய்க்கு புக்கு கிடைக்கிறதுல எவ்வளோ பெரிய விஷயம். இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம போட்டு எல்லாம் நம்ம திரும்ப கொடுத்து கொடுக்கலாம். சரி, ஓகே, பார்த்துடலாம், பார்த்துருவோம், கொண்டு வந்துருக்கேன். சரி, வேணும்னு நம்ம வேற ஒரு திருக்கூட்டத்துக்கு வாங்கிக்கிறேன். நான் ஒரு சாம்பிள் ஒரு புக் கொண்டு வந்துருக்கேன். சரி சரி சரி, ஓகே, பார்ப்போம். அறிஞர் பொருள் இருக்குது. சரி, ஒவ்வொரு பாட்டுக்கு அறிஞர் பொருள். ஆமாம், அது இந்த ரேட்டில் கொடுக்குறாங்க. ஆமாங்க, அப்போ 256 பக்கம் ஐயா. பெரிய விஷயம். பார்த்துருவோம். சரி சரி, இதில் வச்சிருக்கட்டா? சரி சரி. காவாய் கனகத்திரளை போற்றி கைலை மலை யானை போற்றி போற்றி மாணிக்கவாசல் திருவடி உள்ள திருவாசகம் போற்றி தொல்லை இரும்பிரவி சூடும் தடை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதை எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எங்கும் திருவாசகம் என்னும் தேன். இந்த இனிய வாய்ப்பை நமக்கு தந்த மூவர்கண்டியம்மன் திருவருளை வணங்கி நாகராஜ் சாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லி நம்முடைய வகுப்பை இப்போது தொடங்கலாம். நாம் எத்தனாவது வரியிலிருந்து பார்க்கணும்? 46வது வரி தானே? திருவண்ட பகுதி 46வது வரியிலிருந்து பார்க்கணும். திருவண்ட பகுதி 46வது வரி வந்து இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்கையா, அதானே? அதிலிருந்து பார்க்கணும். திருவண்ட பகுதி மிக ஆழமான சொற்பொருளுடைய பகுதி. அதாவது நம்முடைய வழக்கமான திருவாசக வகுப்புகளோட, திருமுறை வகுப்புகளோடு, சித்தாந்த வகுப்புகளோடு, சோமவாரப்பட்டி, கடியூர் இப்படி நாம் வெளியே வகுப்பெடுக்க ஆரம்பித்த பிறகு தான் நாம் வந்து இந்த அகவல் பகுதியை அதிகமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். நம்ம மாணவர்கள் எல்லாருமே இந்த அகவலுக்கு பெருசாக வர வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு இந்த அகவலில் நல்ல பயிற்சி கிடச்சிது. எந்த டைமில் நம்ம வெளி வகுப்புகள் நிறையா போட்டோம் பாருங்கள். அதில் சோமவாரப்பட்டியில் போட்டது, அதே மாதிரி கனியூரில் வகுப்பு அமைத்தது, அதுபோல் சதுரகிரியில் வகுப்பு அமைத்தது. இது வந்து அகவல் பகுதியில் நம்ம சரி சார், சரி, நம்ம தொடங்குவோம். தொடங்கிட்டு பிறகு பின்னால் போனோம்னா திருவாசகத்தில் முதல் 4 பகுதிக்கு திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இப்போ ஏதோ இறைவனுடைய அருள் திரும்ப திரும்ப எதிலேயே சுற்றிட்டு இருக்கிறது. ஆமாம், சிவபுராணம், அதற்கு அடுத்த தலைப்பு கீர்த்தி தேகவல், திருவண்ட பகுதி, போற்றி திருவகல், இதிலேயே மாற்றி மாற்றி சுற்றும்போது பயிற்சி நிறைய. அது நம்ம முக்கியமான செயல்களில் ஈடுபடும் போது நமக்கு சரியான நேரத்தில் அந்த வரிகள் வந்து நமக்கு என்ன செய்யும்? துணை நிற்கும். இவங்க உங்கள் சகோதரிகளை காணல, மடத்துக்குள்ள சகோதரிகளை இங்கே. சரி, இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. காண்கன்னா அறிந்து கொள்கன்னு அர்த்தம். காண்கன்னா அறிந்து கொள்க. இணைப்பெரும் என்றால் ஒப்பில்லாத, ஒப்பில்லாத என்று பொருள். இறைவன் சிவபெருமானுடைய பெருமைக்கு எந்த ஒரு ஈடும் கிடையாது, எந்த ஒரு ஈடும் கிடையாது.
அதனால தான் திருவண்ட பகுதியை தொடங்கும் போது கீடம்புறையும் கிழவோன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் மாணிக்கவாசகர். திருவண்ட பகுதியை தொடங்கும் போது கீடம்புறையும் கிழவோ அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா, பிற கடவுளர்கள் அயன்மால் இந்திரன் போன்றவர்கள் சிவபெருமானோடு ஒப்பிடப்பட்டால் புழுவுக்கு சமங்கிறார் மாணிக்கவாசகர். இதெல்லாம் நிறைய பேருக்கு பொருள் தெரியாதனால பிரச்சனை இல்லாமல் இருக்குது. பொருள் தெரிஞ்சதுன்னா எத்தனையோ கேள்வி கேட்பா. எங்கள் சாமியெல்லாம் உங்கள் சாமியோட ஒப்பிட்டா புழுவுக்கு சமங்க. அப்போ சிவபெருமானுடைய பெருமை நம்ம இன்னும் சரியாக என்ன செய்யலன்னு அர்த்தம், இன்னும் நம்ம உணரலன்னு அர்த்தம். மாணிக்கவாசகர் உணர்ந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ முருகனை எப்படி பார்ப்பது, விநாயகரை எப்படி பார்ப்பது, அம்மையை எப்படி பார்ப்பது, திருமாலை எப்படி பார்ப்பதுன்னு சந்தேகம் வரும். இப்போ நீங்கள் திருமாலை கும்பிட்றவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை. கும்பிட்றவங்களா இப்போ நான் திருமாலை கும்பிடுவேன், எனக்கு பெருமாள் பிடிக்கும், ராமர் ரொம்ப பிடிக்கும். அது போன்றவர்கள் ஒன்று அவர்களை சிவனாக பார்க்கணும், சிவனே திருமாலாக வரலாம் அப்படின்னு ஆகமத்தில் விதி இருக்கு. சிவனே திருமாலாக வந்திருக்கிறாருன்னு பார்க்கணும். அல்லது அந்த திருமால் அருளை யார் அருளாக பார்க்கணும், சிவன் அருளாக பார்த்தா போதும். அதுக்காக யாரையும் மாணிக்கவாசகர் சொல்கிறாருங்கிறதுக்காக நாம் எந்த சாமியையும் அவர் லெவலில் நாம் ஓரங்கட்ட முடியாது. பெரிய மில்லதிபர்கள் கூட்டுறவு பேங்க் வேண்டாம்பாங்க. பெட்டி கடைக்காரனுக்கு யார் வேணும், கூட்டுறவு பேங்க். மில்லதிபருக்கு மேனேஜர் இருப்பார், நினைச்ச நேரம் செக் போடுவார், இங்கிலீஷில் எழுதுவார், இங்கிலீஷில் பேசுவார். கூட்டுறவு பேங்கில் நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டியதில்லை. போய் உட்காந்து அவன் எல்லாமே அவனே எல்லாம் எழுதி அவனே உங்களுக்கு பணம் போடணும்னாலும் ரெடி பண்ணி தந்துடுவான், பணம் எடுக்கணும் ரெடி தந்துடுவான், நகை அடகை எல்லாம் யாரே எழுதிடுவான், அவனே எழுதி தந்துடுவான். நீங்கள் போய் உட்காந்தா போதும். நம்மெல்லாம் கூட்டுறவு பேங்க்குக்கு போகக்கூடிய கேஸு ஒரு இதை மாணிக்கவாசகருக்கு வந்தவங்கெல்லாம் மில்லதிபர்கள், மல்டி மில்லியனர்கள். ஒன்று தெரிஞ்சுடுங்க, ஒரு சிம்பிளான லாஜிக் தெரிஞ்சார வளர்கின்ற காலத்தில் எதையும் ஒதுக்கக்கூடாது. இதுதான் சின்ன லாஜிக். என்னது, வளர்கிற காலத்தில் எதையுமே ஒதுக்கக்கூடாது. எப்படி ஒரு அரசியல் நண்பர்கள் சின்ன கட்சியாக இருந்தால் கூட எதில் சேர்த்துக்கிடுறாங்க, கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, ஏதோ 1% ஓட்டுனாலும் கடைசியில் 1% ஓட்டில் தோற்றக்கூடாதுன்னு சேர்த்துக்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் நமக்கு இருக்கணும். மாணிக்கவாசகர் ஐயன் வேண்டாம் ஆள் வேண்டாம்னு சொல்கிறாருன்னா அவருக்கு யார் கிடைச்சிட்டா, நமக்கு இன்னும் கிடைக்கவே இல்லையே. நமக்கு கிடைப்பாரா கிடைக்கலையாங்கிறதே இன்னும் என்ன ஆகலை, உறுதியாகலையே. நாம தான் நம்முடைய வேடத்தில் சிவபெருமானை விட ஓவராக வேடம் போட்டுக்கிட்டு யார் கிடைச்சதா சொல்லிட்டு இளையிறோம், கிடைச்சதா நம்ம தான் சொல்லிட்டு இளையிறோம். நமக்கே ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்றை வச்சுக்கிட்டு சொல்கிறோம். இடைப்பெரும் பெருமையில் ஈசன், ஈசன்னா தலைவன், ஈசன்னா தலைவன். ராவணேஸ்வரன், ராவணனுக்கு ஈசன் வருதில்ல, அவன் கடவுள் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. ஈசன்னா தலைவன். சனீஸ்வரன், அப்போ சனி தலைவனா, அப்படி கிடையாது. அவர் சொல்றாரா நான் தலைவன். ஈஸ்வரன்னா தலைவன், அந்த நிலையில் இருக்கிற தலைவர். பஞ்சாயத்து தலைவரும் தலைவர் தான், நகராட்சி தலைவரும் தலைவர் தான், மாநகராட்சி தலைவரும், அது புரியுதில்ல, அந்த நிலையில் தலைவர் அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால் முதல் வரி என்ன சொன்னது, ஒப்பில்லாத பெருமையுடைய தலைவன் என்பதை அறிந்து கொள்வாயாக. அதைத்தான் திருவாசகத்தில் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியும், ஒப்பிலியப்பன் ஒரு சிவாலயமே இருக்கு, ஒப்பிலியப்பன். அந்த ஒப்பிலியப்பன்கிறதுக்கு கூட நம்ம ஆட்கள் அர்த்தம் தெரியாம உப்பிலியப்பன்னு சொல்லி அவருக்கு பிரசாதமும் உப்பு இல்லாமல் பண்ணிட்டாங்க. அவருக்கு பிரசாதத்தை உப்பு இல்லாமல் வச்சுட்டு வந்த பிறகு இவன் உப்பை போட்டு தின்னுட்டு இருக்கிறான். பெருமாள் இருக்கிறார். ஆமா, சாமிக்கு அப்படி பேரை வச்சு உப்பு இல்லாத பிரசாதத்தை வச்சுக்கிட்டு சாமிக்கு வச்சு எடுத்த பிறகு உப்பை போட்டுக்கிட்டோம். உப்பு இல்லாத ஒரு உப்புலி ஆயிட்டு. ஆமா, அதாவது அந்த ராமச்சந்திரன் ஐயா ஒரு மகாபாரதத்தில் நம்பர் 1 கோவை மாவட்டம், தமிழ்நாட்டிலே நம்பர் 1 அவர் தான். சோமந்தர சித்தூரில் இருந்தார் ராமச்சந்திரன், சுபாஷ் ஐயாவுடைய நண்பர். அவர் கூட நான் ஒரு 5 வருஷம் கூட இருந்தேன், அவர் கூட இருந்தேன். பட்டிமன்றத்துக்கு அடிக்கடி போவோம். அவர் நிறைய பட்டிமன்றங்களில் கிராமங்களில் சொன்ன செய்தி, அந்த ஊர் பத்திரிகையில் சாமி பேர் ஒன்றா இருக்கும், உண்மையில் ஆராய்ச்சி பண்ணால் வேற பேராக இருக்கும். அதை அவர் முதல்ல எடுத்தவொடனே பட்டிமன்றத்தில் அதான் பேசுவார். ஒரு ஊரில் பரட்டத்தலட்சி அம்மன் கோயில் திருவிழா, அதுக்கு இவரை கூப்பிட்டுருக்காங்க.
இவர் முடிவு பண்ணிட்டாரு, நிச்சயமாக சாமி பேர் எதா இருக்காது, பரட்டத்தலைச்சி அம்மனா இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா பட்டிமன்றம் பேசுறதுக்கிட்டு நீங்கள் சாமியை நான் நல்லா பார்க்கணும், கல்வெட்டு ஆராய்ச்சியாளரை கருவறைக்கு விடுற மாதிரி நீ விடுங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. உள்ளே போய் சாமியை பின்னாலலாம் பார்த்துருக்கிறார். அம்மன் பார்த்தா நல்ல தலை பின்னி பூவெல்லாம் வச்சுருக்குது சாமிக்கு, சிலையிலேயே தலை பின்னி பூ வச்சுருக்குது, கிரீடம் இருக்குது சாமிக்கு. சாமிக்கு பேர் பரட்டத்தலைச்சி அம்மன். பிறகு ஆராய்ச்சி பண்ணால் பட்டத்து அரசி அம்மன். பட்டத்தரசி அம்மன் என்ன ஆயிட்டு, நம்மால் எல்லாம் பண்ணுவாங்க, சரி ஏதோ அதை தவிர எல்லாம் பண்ணுவாங்க. புரியுதா? அதனால இந்த திருமுறையில கவனம். அதனால தான் திருமுறை படிக்க சொல்றோம். இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க, அவரோடு ஒப்பிடும் பெருமை உடைய யாரும் இல்லை. அருண், அருண்னா அரிய, தலைவன் காண்க. அரியதில் அறிய அரியோன் காண்க. என்ன அழகான வரி, தமிழ்ல விளையாடுற. அரியதில் அறிய அரியோன் காண்க. 3 முறை எதுகை கொண்டு வர்றார். இதுல தமிழ்ல கஷ்டம் வாங்க. ரீங்கிற எழுத்து எத்தனை தடவை வருது? இது வந்து தமிழ் இலக்கணத்துல ரொம்ப கஷ்டம் வாங்க. 3 முறை எதுகையை கொண்டு வர்ற. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா மோனை, 2வது எழுத்து ஒரே மாதிரி இருந்தா எதுகை. மோனையையும் 3 தடவை கொண்டு வர்றாரு, எதுகையும் 3 தடவை கொண்டு வர்றாரு. பாருங்க, அரியதில் அறிய அரியோன் காண்க. அகரம் 3 தடவை வருது, ரிகரம் 3 தடவை வருது. இதெல்லாம் எல்லாராலும் முடியாது பாருங்க. துப்பார்க்கும் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய குருமலை, அந்த திருக்குறள் மாதிரி தான். அந்த திருக்குறளில் தூ திரும்ப திரும்ப வரும், இப்பு திரும்ப திரும்ப வரும். அது அந்த எதுகை மோனை ஆராய்ச்சிக்கு மிக முக்கியமான திருக்குறள். அந்த திருக்குறள் போட்ட எழுத்தையே திரும்ப திரும்ப போட்டு பொருளை என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, மாற்றுவார் வள்ளுவர். அதே மாதிரி இது எவ்வளோ அழகான. இதற்கு வேறு இலக்கண முறை இருக்குது, அது கொஞ்சம் ஆழமான இலக்கண முறை. அது பேசினா அது ரொம்ப நேரம் ஆகும். ஆமாம், ஒரு முறை ஒரு தொடரில் ஒரு முறை எதுக வந்தால் என்ன பேர், 2 முறை எதுக வந்தால் என்ன பேர், 3 முறை எதுக, அதுக்கு ஒரு பெரிய 7 பட்டியல் இருக்கு. அது வேற ஒரு டீப்பான இலக்கணம். அதை சொன்னோம்னா நானும் மைக்கும் தான் இருக்கணும். ஆமாம், அரியதில் அறிய அரியோன் காண்க. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் மோனை, 2வது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் எது. எதெல்லாம் அரியதுன்னு சொல்றோமோ அரியதில் அதை விட அரியதான அரியவன் அப்படிங்கிறார். என்ன பொருள்னா, இப்போ நாம் வந்து உலகத்தில் எத்தனையோ பொருட்களை நாம் நினைக்கிறோம், அடைகிறோம். படிக்கணும் நினைக்கிறோம், படிக்கிறோம். சம்பாதம் நினைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். கார் வாங்க நினைக்கிறோம், கார் வாங்குகிறோம். வெளிநாடு அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறோம், அமெரிக்கா போகிறோம். ஆஸ்திரேலியா போகணும், ஆஸ்திரேலியா போகிறோம். ஆனால் சில விஷயங்கள் முடியலை. சில பொருட்கள் அரியதாக இருக்கிறது. தங்கம் வாங்க நினைக்கிறோம், வாங்கிடுறோம். துணி வாங்க நினைக்கிறோம், வாங்கிடுறோம். ஆனால் சிவபெருமான் வந்து எளிய பொருளாக இருக்கிறாரா, அரிய பொருளாக இருக்கிறாரா? அரிய பொருளாக இருக்கிறார். கிடைக்க மாட்டேங்கிறார். தேடியும் காணேன்னு சொல்றாங்களே ஞானிகள். ஓடி ஓடின்னு பாடுறாரு, ஒரு சித்தர் பாடுறாரு. அவரே சொல்றாரு, நாடி நாட்களும் கடந்து போயிட்டு இருக்கிறார். அதனால் உலகத்தில் அரிய பொருள்னு எதெல்லாம் சொல்றீங்கோ, அந்த அரிய பொருள்ல அரியவனாக இருக்கிறவர் யாரு? இறைவன். செய்தி என்னன்னா, எல்லாத்தையும் உலகத்தில் அடையலாம். யாரை அடைவது சிரமம்? ஒரு புதிய செய்தியை சமீபத்தில் பதிவு பண்ணேன். ஒரு டெய்லி வகுப்புல, சிவனை தேடுறவங்களுக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. என்கிட்டயே நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்குமே வருது. நம்மளையே வந்து சிவனுக்கு தான் வேலை செய்கிறோம், நம்மளையே டார்ச்சர் பண்ணுறாங்களே. ஏன் அப்படின்னா, அவர் தன்னை தரணும்னா மற்ற பற்றுக்களை எல்லாம் உங்களை துறக்க வச்சா தானே தர முடியும். நீங்கள் அண்டாவை காலி பண்ணாதாங்க புது தண்ணி பிடிக்க முடியும். அண்டாவில் பழைய தண்ணி வச்சுட்டு எப்படி புது தண்ணி பிடிப்பீங்க? அப்போ என்ன செய்யணும்? எல்லா சேனலையும் என்ன செய்யணும்? அழுக்கா இருக்கும், அது கழுவணுமல்ல. அவன் தெளிவா இருக்கிறான். அவன் தெளிவா இருக்கிறான். அப்படின்னா அப்போ வந்து இறைவன் தன்னை தரணும்னா அவர் வந்து நான் ஒரு அழகான செய்தி சொன்னேன். அதாவது ஒரு பைபாஸில் நம்ம போகணும், இன்னொரு பைபாஸ் இருக்குது. ஒன்று உலகியல், இன்னொன்று இறையியல். அப்படின்னா அந்த உலகியல் பைபாஸை இறைவனை கட் பண்ணி தர்றார். அவன் வேண்டாம், இவன் வேண்டாம், அவன் வேண்டாம் அப்படின்னா தான் நீ எந்த பைபாஸில் போக முடியும்? இறைவனை தெளிப்போம். இறைவன் ஓப்பன் பண்ணி கொடுத்த பைபாஸை க்ளோஸ் பண்ணிட்டு இதுலேயே வேகமாக போகிறான். எதுலேயே? ஆமாம், இந்த மாதிரி எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் பகையாயிட்டாரு. அவர் பகையாகிறதே சாமி பிளான். அவர் பிளான் பண்ணி தான் பகையே ஆனான்.
இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் நீ விட்டுட்டு போயிரு, உன்னை விட்டுட்டு போகிறது பிளானே அவருடைய பிளான் தான். அதுக்கு ஒரு செய்தி சொன்னேன். அதாவது திலகவதியா அவருக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் நடக்கலை. போர்க்களத்தில் யார் இறந்துடுறா? கல்யாணம் ஆகாமலே இறந்துடுறாரு, கணவர் இறந்துடுறாரு. ஒருவேளை அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? சராசரி ஒரு பெண்ணை போல திருமணம் செய்து 2 குழந்தை 2-3 குழந்தைக்கு தாயாக இருந்திருப்பாங்க. சமணத்திலிருந்து திருநாவுக்கரசர் திரும்பி வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? அதாவது நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற, வயசானாலும் பரவாயில்ல, ஒரு வயசான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீயும் நம்மளை மாதிரி வாழ்க்கையை தொடங்கு. இந்த மாதிரி சமயவாதிகளை நம்பினா இப்படி தான் இருக்கும். நீ சமணம் நம்பினா வயிற்று வலி வந்தது, சைவர்கள் நம்பினா தலைவலி வரும். இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வரும். எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அக்காவை ஒரு பெரிய பைபாஸாக ரெடி பண்ணி வச்சுருந்தார். பைபாஸ் ஓப்பன் பண்ணி யார் கொடுக்குறாங்க? அவங்க அக்காவை ரெடி பண்ணி வைக்கிறார். அக்கா திருமணம் தடை பண்ணுறது நம்மளை பொறுத்த அளவில் பெரிய இழப்பு. ஆனால் சிவபெருமான் அங்கே அங்கங்கே என்ன செய்ய ரெடி பண்ணுறாரு, அங்கங்கே ப்ராஜெக்டுக்கு ரெடி பண்ணுறாரு. வர்றதுக்குள்ள அவங்க அக்காவை ரெடி பண்ணுறாரு. காரைக்கால் அம்மையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவர் பிரிஞ்சு போயிடுறாரு. அவர் பிரிஞ்சு போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறாரு. அவன் கல்யாணம் பண்ணலன்னா ரிஸ்க்கு. நம்ம மரபில் ஆம்பளை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் ரிஸ்க்கு, பொம்பளை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஒரு குடும்பம் பிரியும் போது யார் கல்யாணம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டானா பிரச்சனை இல்லை. என்ன காரணம்னா சமுதாயம் அப்படி தான் சொல்லுது. பெண்ணுன்னா அவளை சமைச்சு சாப்பிட்டு விடுவாளாம், ஆம்பளைக்கு சமைக்க தெரியாதான். குழந்தை இருந்தால் வளர்த்து விடுவாளாம், ஆம்பளைக்கு வளர்க்க தெரியாதான். அதனால ஆம்பளை கல்யாணம் பண்ணுறதை ஏற்றுக்கொள்கிற சமுதாயம் கட்டாயப்படுத்தும். அந்த சேனலை க்ளோஸ் பண்ணி அவனை தனியாக அனுப்பிட்டு இந்த அம்மாவை தனியாக உட்கார வச்சு இந்த அம்மாவை கைலாய வரைக்கும் என்ன செய்ய வச்சாரு? அழைச்சி விட்டார். இதே கணவர் கூட இருந்து இந்த அம்மா என்ன செய்யாது? வராது. திருவாலங்காடு வரைக்கும் கூட வராது. அவர் வீட்டுக்காரர் வந்தாருன்னா வரேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம மூவர்கண்டியம்மன் கோயிலில் என்ன கற்றுக்கிடுறோம்னா, சிவன் தான் வேணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன செய்து தான் ஆகணும்? சந்தித்தாலும் நீங்கள் சந்திக்கிறது தான் ஆகணும். அது வலிக்காது, கொஞ்ச நாளைக்கு வலி மாதிரி தெரியும், பிறகு பழகிறோம். இல்லைன்னா திருவருள் அதை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். 2ல் 1 நடக்கும். உங்களுக்கு அருள் கிடைக்கலன்னா பழகிறோம், அருள் கிடைச்சதுன்னா திருவருள் அதை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி பெரிய இழப்பு மாதிரி தெரியாமல் என்ன செஞ்சிடும்? கொண்டு போயிடும். அதுதான் நான் இன்னொரு உதாரணமும் சொன்னேன். எங்கள் ஃபேமிலியிலே என் கூட பிறந்த சகோதரர் 5 பேர். ஊரில் 3 சகோதரர் இருக்கிறாங்க, மெட்ராஸில் 2 சகோதரர் இருக்கிறாங்க, அக்கா பாம்பேயில் இருக்கிறாங்க, தங்கச்சி இங்கே வந்துட்டு போச்சு, நம்ம கோயிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு போச்சு, முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போச்சு. அந்த கல்யாணம் நடந்துட்டு, மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு முருகன்ட்டு அபிஷேகம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு, நிச்சயமாயிடுச்சு. கல்யாணம் நடக்கணும்னு நம்ம முருகருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. இப்போ தான் வீரமணிக்கு சட்டை சொல்லிட்டு வந்தேன், நிச்சயமாயிட்டு. சென்னையில் நாங்கள் தான் பரிகாரமெல்லாம் பண்ணோம். இங்கே தான் எங்கள் வீட்டுக்கு தான் பரிகாரமெல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணோம். ஆனால் இறைவன் என்ன செய்தார்? இவனுக்கு யாரு கூடயும் சேராமல் தூக்கி உடுமலைப்பேட்டையில் கடாசினார். நான் எங்கள் ஊரில் போயிருந்தேன், விவசாயம் பண்ணியிருப்பேன். மெட்ராஸ் போயிருந்தேன், எங்கள் தம்பிக்கிட்ட ஏதோ ஒரு பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருப்பேன். சென்னை அக்காவுக்கு போனால் அவங்களுக்கு உதவியாக இருப்பேன். ஆனால் இறைவன் உடுமலைப்பேட்டையில் கடாசினதுனால தான் நம்ம எந்த துறைக்குள்ள தீவிரமான சமயத்தை இதுதான். இப்படி நீங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் எதா பார்க்கணும்? அருள் பாசிட்டிவாக பார்க்கணும். ஒரு சொந்தம் நமக்கு இல்லை, ஒரு சொந்தம் நமக்கு இழப்பு அப்படின்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பைபாஸ். நீங்கள் ஃப்ரீயாக போகிறதுக்கு ரோடு போட்டு கொடுத்தாச்சு. நீங்கள் திரும்ப போய் அந்த பைபாஸை கட் பண்ணி நீங்கள் போய் வழியை போய் என்னோட என்ன செய்யக்கூடாது? மாட்டக்கூடாது. அதாவது ஒரு மிகப்பெரிய செட்டியார், 60,000 கோடிக்கு அதிபதி, அவருக்கு மகன் இல்லை, நம்ம சொத்துக்கு வாரிசு இல்லைன்னு ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தார். அவன் பேர் மனுநீதி சோழன். எடுத்து வளர்த்தவன் பேர் மனுநீதி சோழன். கடைசியில் அவர் சொத்தையெல்லாம் பிடுங்கி அவருடைய சொந்த மருத்துவமனையிலிருந்து கூட மருந்து வர விடாமல் பண்ணிட்டான். கடைசியில் இறந்தார். யாராலேயே? எந்த மகனால? வளர்ப்பு மகனாலேயே இறந்தார். அவர் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார். என் வளர்ப்பு மகன் என் சொந்த மருத்துவமனையிலிருந்து எனக்கு மருந்து வருவதை தடுக்கிறான் அப்படின்னார். இது எதுக்கு? பைபாஸ் தான் ஒழுங்காக போட்டு கொடுத்ததில்லை, அதில் போயிருக்கணுமல்ல. இதெல்லாம் சைவத்தில் பழகணும், எல்லாத்துக்கும் பழகணும். அரியதில் அறியோம், மறந்துடாதீங்க. எல்லாம் கிடைக்குங்க. நகை வரும், பணம் வரும், சொத்து வரும், கார் வரும், வீடு வரும். யாரும் கிடைக்க மாட்டாங்க. இறைவன் அவளை எளிதாக என்ன செய்ய மாட்டாரு? எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்கும் தேவாரம் கிடைக்காது, எல்லாருக்கும் திருவாசம் கிடைக்காது, எல்லாரும் மூவர்கண்டியம் என்ன செய்ய முடியாது? கும்பிட முடியாது.
எல்லாருக்கும் எல்லாம் என்ன செய்யாது, கிடைக்காது. அது இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட உயிர்களுக்கு தான் என்ன செய்வார், கொடுப்பார். அதைத்தான் அரியதில் அரிய அரியோன் காண்கனர். அப்போ உலகத்தில் ஒன்று தெரிஞ்சிடுங்க, அடைய அரியது எது? இறைவன் மட்டும்தான், மற்ற எல்லாம் அடையலாம். மருவி எப்பொருளும் வளர்ப்போம் காண்க, அதை கொண்டு கூட்டணும். எப்பொருளும் மருவி வளர்ப்போம் காண்கன்னு முதல்ல மாற்றிக்கொள்ளணும். எப்பொருளும் மருவி வளர்ப்போம் காண்க. மருவினா பொருந்தி, எல்லா பொருளையும் இறைவன் இருந்து, மருவி பொருந்தி எல்லா பொருளையும் இறைவன் இருந்து அந்த பொருளை வளர்க்கிறான். அந்த பொருளை இறைவன் வளர்க்கிறான். அது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், உயிரற்ற பொருளாக இருக்கலாம். ஒரு மரம் வளரணுமாலும் அந்த மரத்தை வளர்க்கறதுக்கு யாருடைய அருள் வேணும்? இறைவன் அந்த மரத்தோட அந்த செடியோட கொடியோட இருந்து அதை வளர்க்கணும். மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் அகவல்ல சொல்றார், அருக்கனில் சோதி அமைத்தோம். சூரியன்ல ஒளி வரணும்னா அது யார் வச்சது? அதுக்கு பேர் தாங்க இது வளர்க்கிறது. ஒரு சூரியனை வளர்க்கிறதுன்னு அப்படி அர்த்தம் கிடையாது, அதனுடைய இருப்பை காப்பாற்றுறது. வளர்க்கிறதுனா எவ்வளவுதான் வளர்க்கிறது? சூரியன் ஒவ்வொரு நாளும் ஒரு அடி வளர்ந்துகிட்டே இருந்தா என்ன ஆகுறது? சூரியன் சூடா இருக்க, சூரியன்ல ஒளி வரணும்னா இறைவன் அதுல ஒளிய வைக்கணும். அருக்கனில் சோதி அமைத்தோம். மதியில் தன்மை, ஒரே பரம்பொருள் தான். சூரியன்ல உட்கார்றாரு, சூடாகுது. அதே சாமி சந்திரன்ல உட்காருது, குளிர்ச்சியாகுது. முன்னாடி பார்த்தோம். ஆமா, மதியில் தன்மை வைத்தோம், தீயில் வெம்மை செய்தோம். நெருப்புல சூட யார் வைக்கிறார்? இறைவன். அதாவது சைவ சித்தாந்தப்படி ரெண்டு செய்தி. உயிருக்கு அறிவு விளங்கணும்னா உயிர் கூட இறைவன் இருக்கணும். அறிவற்ற பொருள் தன் தன்மை கெடாமல் இருக்கணும்னா சாமி அது கூட இருக்கணும். இதான் சைவ சித்தாந்தம். நிலம் தன்னுடைய தன்மை கெடாமல் இருக்கணும்னா சாமி யார் கூட இருக்கணும்? அந்த நிலத்து கூட இருக்கணும். சரி. நெருப்பு தன் தன்மை கெடாமல் இருக்கணும்னா நெருப்பு கூட சாமி இருக்கணும். அதுக்கு பேர் தான் வளர்த்தல். வளர்த்தல்னா நீங்க அதை பெருசாக்குதலுக்கு பொருள் எடுக்கக்கூடாது. சந்திரனை இறைவன் வளர்க்கிறதுனா சந்திரனுடைய இருப்பை அப்படியே காப்பாற்றணும். சந்திரனிலிருந்து சூடு வந்தால் எப்படி இருக்கும்? சந்திரன் அதற்குரிய தன்மையோடு இருக்கும்படி செய்தல் தான் வளர்த்தல். எப்பொருளும் அருவி வளர்ப்போன் காண்க, நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. உணர்வு என்பதற்கு இந்த இடத்துல அறிவுன்னு அர்த்தம். எழுதுங்க, புதிக்காசில் எழுது, பராக் பார்க்காத. டீ வரும்டா, அவனை என்றாங்களா விட்டுட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கான். நம்மளை விட்டுட்டாங்களா டீ போச்சாரு, டீல உன் பேர் எழுதியாடா வருது. நூல் உணர்வுனா நூல் அறிவுன்னு அர்த்தம். நுண்ணியோ நுட்பமானவன். இறைவனை அடைவதற்கு நூல்களுடைய உதவி தேவை, நூல்களுடைய உதவி தேவை. ஆனால் நூல்களை வைத்துக் கொண்டு மட்டுமே யாரை அடைந்து விட முடியாது? இறைவனை அடைய முடியாது. அதாவது நூல் என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு வழிகாட்டி. ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம், அந்த வாஷிங் மிஷினை எப்படி இயக்கணும்னு ஒரு புக்கு தருவான். ஒரு புக்கு தருவான், அந்த புக்கை வச்சு எதை இயக்கணும்? அதுக்காக டெய்லி அந்த புக்கை பார்த்தே வாஷிங் மிஷின் இயக்குறீங்களா? சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். மிக்சி வாங்கினா ஒரு புக்கு தருவான், கார் வாங்கினா ஒரு புக்கு தருவான், என்ன வாங்கினாலும் ஒரு புக்கு தருவானல்ல. அந்த புஸ்தகத்தை வச்சு அந்த பொருளை இயக்கலாம். ஒரு கட்டத்தில் அந்த புஸ்தகம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? அதே தான் சைவத்தில் சமயத்தில் நூல்களை படிக்கணும். ஆனால் அந்த நூல் அறிவை வைத்துக் கொண்டே யாரை அடைந்து விட முடியாது? இறைவனை அடைய முடியும். இறைவனை அடைய முடியாது. இப்போ நாம் இங்கேருந்து சென்னை போகணும்னா கூகுள் மேப் போடுறோம். கூகுள் மேப் போட்டோம்னா அது காட்டுது, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம், சென்னைன்னு காட்டுது கூகுள் மேப். கூகுள் மேப்பே அங்கே கொண்டு விட்டுருமா? நீங்கள் பெட்ரோல் போடணும், நீங்கள் கார் ஓட்டணும், சரியாக ஓட்டணும், கவனமாக ஓட்டணும். அதுக்கு ஒரு உங்கள் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. நூல்ங்கிறது கூகுள் மேப் மாதிரி தான். மிக்சி வாங்கும்போது தர்ற புக்கு மாதிரி தான். அதனால் புத்தகத்தை படிப்பதினால் மட்டுமே யாரை அடைந்து விட முடியாது. அதனால தான் நம்ம அடிக்கடி ஒன்று சொல்கிறோம், சைவம் என்பது அறிவு மதம் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், சைவம் என்பது அன்பு மதம். புத்தகத்தில் படித்தது அன்பா மாறணும். புத்தகத்தில் படித்தது எதா மாறணும்? அன்பா மாறணும். முத்தி நெறி அறியாத அறிவில்லாதவன் அப்படிங்கிறார். மூர்க்கரோடு முயல்வேனை படிக்க வச்சுன்னா சொன்னாரு, படிக்க வச்சுன்னு சொல்லலையே, பக்தி நெறி அறிவித்தினார். பக்தினா அன்பு.
அறிவில்லாத பயல்கள் கூட சேர விடாம அறிவுடையவங்ககிட்ட சேர வச்சாருன்னு சொல்லலை, அன்பை தந்தாருங்க. அறிவில்லாதவங்கிட்ட சேர்றதும் ஒண்ணுதான், அறிவு இருக்கிறவங்கிட்ட சேர்றதும் ஒண்ணுதான். அறிவில்லாதவன் அறிவில்லாம பேசிட்டு இருக்கிறான், அறிவு இருக்கிறவன் அறிவையே பேசி கொண்டிருப்பான். யாரை காட்ட முடியாதவனால. அதாவது ஜனகாதி முனிவர்கள் என்று தட்சிணாமூர்த்தி கூட ஒரு 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவர்களுக்கு நிறைய அறிவு, மறந்துடாதீங்க. அவர்களுக்கு தெரியாத வேதம் கிடையாது, அவருக்கு தெரியாத உபநிடதம் கிடையாது, அவர்களுக்கு தெரியாத பிரம்மசூத்திரம் கிடையாது. வடமொழியில என்னென்ன நூல் உண்டோ அத்தனையும் படிச்சு முடிச்சுட்டாங்க. படிச்சு முடிச்சா யார் தெரிஞ்சிருக்கணும்? தெரியல. சந்தேகம் ஓவர் ஆயிடுச்சு. எது ஓவர் ஆயிடுச்சு? சிலர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸுனுக்கு ஏற மாட்டாங்க, எல்லார்ட்டையும் பஸ் கேட்பான். நம்மகிட்ட கேட்பான் 11ஆம் நம்பர் போகும்னா 11ஆம் நம்பர் போகும்னு சொல்கிறார், போகுமா சார்பான். கடைசியில் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு பஸ்ஸை விட்டுருவான். இப்படி ஊருக்குள்ள நிறைய பேர் சமயவாதிகள் சுற்றிட்டு இருக்காங்க. எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இவன் கேட்டு பிடிக்கிறவங்கள எதை எடுத்துருவான்? பஸ் எடுத்துருவான். இப்படி நிறைய ஊருக்குள்ள சுற்றிட்டு இருக்க சமயவாதிகள் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கிறான். சமயங்கிறது அன்பு சார்ந்தது. நான் சமீபத்தில் ஒரு டேட்டா வெளியிட்டேன். இதுபோல் மைக்கில் பேசுகிறவங்களில் எத்தனை வகை இருக்கிறாங்கன்னு. இது மாதிரி மைக்கில் பேசுகிறவங்கள 10 வகை இருக்கிறாங்கன்னு ஒரு டேட்டா வெளியிட்டேன். நான் தான் முதல்ல அந்த டேட்டா வெளியிட்டிருக்கிறேன். ஒரு புஸ்தகம் இருக்குது, இதில் இருக்கிற உரையை எழுதிட்டு வந்து பேசுறது வந்து எல்லாருமே செய்யலாம். கடவுளை காட்டணும்னா உங்களுக்கு அதில் வந்து இப்போ நம்ம குருநாதர் மாதிரி எல்லையற்ற அனுபவம் வேணும். என்ன வேணும்? நம்முடைய குருநாதர் மாதிரி எல்லையற்ற அனுபவம் வேணும். தமிழில் புலமை வேணும், சித்தாந்தத்தில் முழு புலமை வேணும், திருமுறையில் முழு புலமை வேணும். தீக்கை வாங்கி சாதனத்தில் நின்று சாதனம் காட்டணும், சாதனத்தில் நிற்கணும், சாதனம் காட்டணும். வயது இருக்கணும், அனுபவம் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்த பிறகுதான் யார் உருவாகிறார்? மைக் பிடிச்சி பேசுகிற ஒருத்தர் உருவாகிறார். எல்லாரும் பேசுகிறோம், நானும் பேசுகிறேன், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுகிறோம். ஆனால் ஒரு உயிரை மாற்றுற அளவுக்கு பேசணும்னா நான் சொல்கிற தகுதி வேணும். நான் சொல்கிற தகுதி தான் அது நம்ம குருநாதரை போன்றவர்கள்னு சொன்னேன். அதனால் அந்த நூலை வைத்து மட்டுமே யாரையும் அடைந்து விட முடியாது. அதனால நீங்க படிச்சவங்க எல்லாம் சாமியை பற்றி தெரிஞ்சவங்க நினைச்சிடாதீங்க. படிச்சவனுக்கு சாமியை பற்றி அறிவு இருக்கு, சாமி தெரியாது. சாமியை பற்றி அறிவு வேற, சாமி வேற, மறந்துடாதீங்க. நான் சொல்றது டீப்பான விஷயம். ரசம் வைக்க எனக்கு தெரியும். ஒருத்தர் சொல்றாரு வச்சுருங்க, ரசம் வைக்க எனக்கு தெரியும். மிளகு வேணும், புளி வேணும், ஜீரகம் வேணும், உப்பு வேணும், தண்ணி வேணும், பூண்டு வேணும், கருவேப்பிலை வேணும், எல்லாம் போட்டு செஞ்சால் ரசம் வச்சிடும். சரி, அப்போ ரசம் வச்சுட்டு வா. ரசம் வைக்க தெரியும்னு தான் சொன்னேன், ரசம் வைப்பேன்னு சொன்னா. இதுதான் அறிவாளிகளுடைய சமயம். நமக்கு தேவை யாருன்னா யாரை காட்டுறவன் வேணும். ராமகிருஷ்ணர் மாதிரி வேணும். ராமகிருஷ்ணர் பெரிய படிப்பாளி கிடையாது, எந்த கல்லூரியிலையும் படிக்கல. விவேகானந்தர் பெரிய படிப்பாளி, மறந்துடாதீங்க, மிகப்பெரிய படிப்பாளி. அவர் விவேகானந்தர் சந்திக்காத குருமார்கள் கிடையாது. எந்த குருவை சந்திச்சாலும் ஒரே கேள்விதான், ஒன்ன நான் பார்க்குற மாதிரி நீ சாமியை காட்டுவியா? யாரால முடியும்? எல்லாரும் தோட்டாவுக்கில போட்டான். கடைசியாக சிக்கனர் ராமகிருஷ்ணர், நான் உங்களை பார்ப்பதை போல இறைவனை காட்ட முடியுமா? காட்டுகிறேன் அப்படின்னாரு. புரியுதா? நான் காட்டுறேன். நான் வந்து உனக்கு யாரை? காளி தேவியை உன் முன்னால் தரிசனம் தர வைக்கிறேன். அதே மாதிரி வர வச்சாரு யாரு? ராமகிருஷ்ணன். அந்த மாதிரி குருமார்கள் வரும். யாவரும் பிறவரும் ஈசன் காண்க, இதுல வரப்போகுது. எல்லாருமே சாமியை பார்க்கலாங்கிறார் மாணிக்கவாசகர். அந்த திறமை வேணும் நமக்கு. சாமியை பற்றி பேசுபவர்கள் தேவையில்லை, சாமியை காட்டுபவர்கள் தேவை. கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய், குரு வந்தாரு அந்த விழா ஆனந்தம் அணிகள் துள்ளை கண்டேன். அப்படி இருக்கணும், அதுதான் சமயம். இன்னைக்கு சமயங்கிற பேர்ல எல்லாருமே இப்படிதான் இருக்கிறாங்க. எல்லா தத்துவவாதிகளும் நல்லா பேசுறாங்க, ஆனா யாரை தெரியல, சாமியை தெரியல. அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த ஜனகாதி முனிவர்கள் 4 புரியுதா தம்பி சொல்றதெல்லாம்? எழுதுங்க, நல்லா எழுது, நல்லா ஆர்வமாக டைரிலாம் வச்சு எழுதுறாங்கப்பா, பரவாயில்ல. என்ன புரியுதோ அது அந்த குழந்தை வந்திருக்குது பாருங்க. வெரி குட். எழுது பாருங்க, அந்த பிள்ளையும் எழுதுது. எத்தனை வயசு அதுக்கு? 2 வயசா 3 வயசா? 2 வயசுல நோட்ஸ் எடுக்குதுங்க.
நம்ம வகுப்பில் 2 வயசில் நோட்ஸ் எடுத்த முதல் மாணவி அதுதான். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி பேனாலே இன்னும் இல்லை, அப்படியே ஆக்சன் விடுறீங்க. 1வது பக்கத்தில் ஆரம்பிக்கிங்க, 1.5 மணி நேரம் எழுதினாலும் 1வது பக்கம் தான் இருக்கு. ஆமாம், அப்படியானால் அந்த ஜனகாதி முனிவர்கள் வந்து சிவபெருமான்கிட்ட ஓடி வர்றாங்க. எல்லாம் படித்தோம், அறிவு வந்தது, யார் வரல? அதான் பிரச்சனை. இதில் கவனமாக இருங்க. நம்ம சமயமே வேற, நம்ம வகுப்பே வேற. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தான் நான் செக் பண்ணுறேன். நான் லெவலே வேறங்கிறத நீங்கள் புரியுறீங்களான்னு தான் செக் பண்ணுறேன். சிவபெருமான்கிட்ட வந்தாங்க. சிவபெருமான் என்னெல்லாம் படிச்சீங்கன்னு கேட்டாங்க. வேதம், ஆகமம், திருமுறையெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. சமஸ்கிருத நூல்கள், பிரம்மசூத்திரம், உபனிஷத்து எல்லாம். எதையாவது ஒன்றை விட்டாங்கன்னா கூட அதை நடத்தலாம். எல்லா நூலையும் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தேன். இனி இவங்ககிட்ட வேற எதையாவது நடத்தணும்னா இன்னும் சந்தேகம் வருதுன்னு. அதனால் யார் பேசவே இல்லை, இறைவன் பேசவே இல்லை. மறந்துடாதீங்க, பேசலை. தட்சிணாமூர்த்தியாக உட்காந்துட்டார். பேசணும்னா நம்மளை சிக்க வச்சிருவாங்க. ஏன்னா அந்த படித்தவன் நிறைய என்ன செய்வாங்க, கேள்விகள் நிறைய கேட்பான், நம்மளை சிக்க வச்சிருவாங்கன்னு சொல்லி பேசலை. அப்போ தான் அவர் தட்சிணாமூர்த்தியாக உட்கார்றார். கல்லாலின் குடை அமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள். நான் சொன்னது அந்த பாட்டில் வருது பாருங்க, என்னெல்லாம் படிச்சிருந்தாங்க. கல்லாலின் குடை அமர்ந்து, அமர்ந்துன்னா குருவாக அமர்ந்து, நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள். கல்வியில் வல்லவர்கள், கேள்வியில் வல்லவர்கள். யாரை பார்க்கல? இந்த வரிதான் அந்த பாட்டா வருது. நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் சொல்லுக்கு எட்டாத பொருளா மாறிட்டார். ஏன்னா இவங்க எதை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க? சொல்ல பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. சொல்லுக்கு அப்பால் போயிட்டார். வாக்கிறந்த பூரணமாய், மறைக்கு அப்பால. இவன் வேதத்துல தேடுறான், இவர் எங்க போயிட்டாரு? வேதத்துக்கு அந்த பக்கம் போயிட்டார். எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இப்படி உட்கார்ந்துட்டார். பொருள் மட்டும் சொல்லி கொடுத்தார். இது குழந்தைகள் இதை தெரிஞ்சுக்க. இந்த முத்திரைக்கு பேர், குழந்தைகள் பாரு செய்து காட்டணும். இந்த முத்திரைக்கு பேர் சின்முத்திரை. இந்த முத்திரைக்கு என்ன பேர்? இப்படி வைக்கணும், சின்முத்திரை. இந்த ஒவ்வொரு விரலாக செக் பண்ணணும். இந்த விரல் இப்படி நிற்கணும், இந்த விரல் இதில் போய் ஒட்டணும் கீழே. இந்த 3 விரல் இப்படி நிற்கணும், சின்முத்திரை. சைவ சமயத்தின்படி இந்த விரல் இறைவனை குறிக்கும், இந்த விரல் நம்மை குறிக்கும், இந்த உயிர் நமக்கு இருக்கிற அறியாமையை குறிக்கும். சில விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குதில்ல. இப்போ நமக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியாதில்ல. அது அந்த என்னதெல்லாம் நமக்கு தெரியலையோ அதை குறிக்கும். இது நாம் செய்யக்கூடிய செயல்களை குறிக்கும். நல்லதும் செய்கிறோம், ஆமாம், நல்ல வார்த்தையும் பேசுகிறோம், கெட்ட வார்த்தையும் பேசுகிறோம். இல்லை, நல்லதும் கெட்டது அதை குறிக்கும். இது நம்ம ஆசைப்படுகிற பொருளை குறிக்கும், நம்ம ஆசைப்படக்கூடிய பொருளை குறிக்கும். ஒரு உயிர் எதுக்கெல்லாம் ஆசைப்படும்னு ஒரு கதை சொல்லி அந்த கதையை அப்படியே சொன்னார்கள் அந்த வேதாந்த சாமி. நம்ம ஆசைப்படுற பொருளை குறிக்கும். எது? இந்த விரல். இதுதான் சின்முத்திரை. இதுக்கு தான் நம்ம சைவ சமயத்தில் இப்படி முத்திரை காட்டி உட்கார்றோம். இந்த முத்திரை என்ன சொல்லுது? அதாவது இயல்பாக நம்ம எது கூட தான் சேர்றோம்? குற்றங்களோட தான் சேரும். இயல்பாக உங்கள் கையை வைங்க, எது கூட தான் சேரும்? சும்மா கையை வச்சு பாருங்க, குற்றத்து கூட தான் சேரும். செயற்கையாக தான் நீங்கள் எங்கே கொண்டு வரணும்? இறைவன்கிட்ட கொண்டு வரணும். இயற்கையாக நம்ம உயிர் வந்து குற்றத்து கூட தான் சேரும். அந்த உயிரை அங்கிருந்து பிரித்து கொண்டு வந்து சேர்க்கணும். ஆணவத்தோடு சேராதே, கண்மத்தோடு சேராதே, மாயையோடு சேராதே. யாரோட சேரு? சரி, இதான் சின்முத்திரை. அதை காட்டி உட்கார்ந்தார் யாரு? தட்சிணாமூர்த்தி. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. சொல்லி காட்டினா ஆகாதுன்னு என்ன செய்தாரு? இருந்து காட்டி. சொல்லாமல் சொன்னவரை பார்த்தீங்களா? பேசினா ஆகாதுன்னு பேசவே நிறுத்திட்டார். ஆனால் பேசிட்டார். பேசவே இல்லை, ஆனால் பேசிட்டார். எது மூலமா? இது மூலமா பேசிட்டார். அப்போ ஒன்று தெரியுது, புஸ்தகங்களை ஒரு கட்டத்தில் நாம் என்ன செஞ்சிடணும்? கடக்கணும். கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிட்டா அவருக்கு பேர் அறிஞர் தான். அவர் கடவுளை காட்டுறவர் கிடையாது. அந்த யாரை காட்டுற திறமை இருக்கணும். இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து. நினையாமல் நினைந்துன்னா மறக்காமல் நினைந்து. இறைவனை மறக்காமல் நினைக்கணும். மறக்காமல் நினைக்கிறதுக்கு பேர் தான் நினையாமல் நினைந்து. பித்தா பிறை சூடி பெருமானை அருளாளா மறவாதே நினைக்கின்றேன். அதான் நினையாமல் நினைந்து. பவத்தொடக்கை வெல்வாம், பிறவியை நாம் வெல்லுவோம் என்று
எதில் சொல்கிறாங்க? பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் சொல்கிறார். இந்த மந்திரம் தான் நமக்கு தட்சிணாமூர்த்தி மந்திரம். இந்த மந்திரத்தை ஒருத்தர் திரும்ப திரும்ப சொன்னார்னா நூல் சார்பு குறைந்து அவர் இறைவனுடைய அருளை நேரடியாக பெற்று யாரை பார்க்கலாம்? இறைவனை பார்க்கலாம். அறிவை பெறுவது அல்ல சைவ சமயம், அருளை பெறுவது தான் சைவ சமயம். அந்த நூல் உணர்வை நம்ம கடந்து வரணுங்கிறது தான் நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் இதே தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை நாங்கள் சொல்லி காட்டினோம். அவங்க வடமொழி மந்திரம், அவங்களுக்கு வேதாந்தி. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் ஸ்ரீயம் மேதாம் பிரஜாம்ச பிரயச்ச ஸ்வாஹா. தட்சிணாமூர்த்தி கிட்ட என்னெல்லாம் கேட்கணும்னு கேட்குறாரு. மஹ்யம் எனக்கு, ஸ்ரீயம் செல்வம் வேணும், ஞானம் வேணும் அப்படின்னு கேட்கறது தான் அந்த பாட்டு. ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் ஸ்ரீயம் மேதாம் பிரஜாம்ச பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் தட்சிணாமூர்த்தையே துப்யம் வடமூல நிவாசினே தியானைக நிரதாங்காய நமோ ருத்ராய சம்பவே ஹ்ரீம் ஓம். இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. சமஸ்கிருத மந்திரம் சொல்லணும்னா நம்ம தொண்டை அமைப்பு, நாக்கு அமைப்பு, வாய் அமைப்புலாம் என்ன செய்யணும்? மாறணும், உடனே மாறணும். கலைஞர் மாதிரி பேசணும்னா மாறணும் இல்லை, அது மாதிரி. அதுவும் குரு மந்திரம் சொல்லலாம். இந்த மாதிரி குரு மந்திரத்தை எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நமக்கு அந்த மந்திரம் வரலன்னா, நான் ஒரு சமஸ்கிருத பண்டிதர் கூடவே 6 வருஷம் இருந்து பழகினேன். வரலன்னா எந்த மந்திரம்? கல்லாரின் புனைய மருந்து இந்த மந்திரங்களை எல்லாம் சொன்னால் யார் அருள் கிடைக்கும்? அப்போதான் நீங்கள் இந்த நூல் உணர்வை தாண்டி போக முடியும். நூல் உணர்வு உணரா நுண்ணியோ, நூலுக்கு எட்டாதவனாக இருக்கிறான். மேலோடு கீழாய் விரிந்தோம் காண்க. மேல் உலகமாக மாயையிலிருந்து தான் மேல் உலகம் தோன்றுது. களிமண்ல இருந்து பானை வர்ற மாதிரி மாயையிலிருந்து இறைவன் மேல் உலகத்தை படைக்கிறாரு, மாயையிலிருந்து கீழ் உலகத்தை படைக்கிறாரு. இப்பதான் படித்தோம். எல்லா பொருளையும் யார் இருக்கணும்? இறைவன் இருக்கணும். சூரியன் சூடா இருக்கணும், நெருப்பு சூடா இருக்கணும், சந்திரன் குளிர்ச்சியா இருக்கணும், அதில் இறைவன் இருக்கணும். அது மாதிரி மேல் உலகத்தை மாயையிலிருந்து தோற்றுவித்தாலும் அதில் யார் இருப்பா? இறைவன். கீழ் உலகத்தை இறைவன் தோற்றுவித்தாலும் அதிலேயே இருப்பார். அதைத்தான் மேலுடி கீழால் விரிந்தோன் காண்கன. மேல் உலகத்திலையும் கீழ் உலகத்திலையும் அதன் தன்மை கெடாமல் அதில் கலந்திருக்கிறான். அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. அந்த மேல் உலகம் ஒரு நாள் அழியும், அந்த கீழுலகம் ஒரு நாள் அழியும். மேலுலகம் ஒரு நாள் தோன்றும், கீழுலகம் ஒரு நாள் தோன்றும். ஆனால் இந்த ரெண்டுமே யாருக்கு கிடையாது? அதைத்தான் உடனடியாக சொன்னார். அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. அவனுக்கு முடிவும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது. முடிவும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது. ஆனால் எல்லாம் அவனிடத்தில் முடியும், எல்லாவற்றையும் அவனே தொடக்குவான். அவன் அவள் அது எனும் அவை வினைமையில் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்து உள்ளதான் அந்தமும் ஆதி. அந்தமும் ஆதி சைவ சித்தாந்தம். இவர் அதே வார்த்தை அந்தமும் ஆதியுங்கிறாரு. சைவ சித்தாந்தம் அந்த ஆதின்னு சொல்ற. அந்தமும் ஆதியும் அகன்றோம். அகன்றோம்னா இல்லாதவன் அர்த்தம். உங்க எல்லாருக்குமே திருவாசக புத்தகம் இருக்கா? எல்லாருக்கும், குழந்தைகள் எல்லாருக்கும் இருக்குல்ல திருவாசக புத்தகம்? பரவாயில்ல, வெரி குட். இந்த குழந்தைகள் நம்பியே நம்ம வகுப்பு போட்டலாம் போல. நல்லா ஆர்வமாக கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டே இருந்தாலே புரிய ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தைய காணல, அதுக்குள்ளே வீட்டுக்கு கடத்திட்டீங்களா? இல்லை, அங்கே இருக்கு. சரி சரி, ஓகே. அந்த குழந்தை இல்லை, இன்னொரு குழந்தை வீட்டுக்கு போயிட்டு. சரி. மேலுலகம் ஒரு நாள் தோன்றி ஒடுங்கும், கீழுலகம் ஒரு நாள் தோன்றி ஒடுங்கும். அதில் இறைவன் இருப்பார். ஆனால் இறைவனுக்கு என்ன கிடையாது? தோற்றமும் கிடையாது, ஒடுக்கமும் கிடையாது. அகன்றோன் தான். சிவபெருமான் தான் பெரிய கடவுள்னு சொல்கிறீங்களா? அதை என்னால் ஏற்க முடியல அப்படின்னா, நீங்கள் பிற கடவுள்களுக்கு நம்ம பிறந்த தேதி சொல்கிறோம்ல, தப்பு நம்ம கடன் இருக்குது. அனுமர் ஜெயந்தி எப்போ பிறந்த தேதி சொல்லிட்டீங்களோ அப்போ என்ன தேதி சொல்லணும்? அந்த பூரண தேதியும் சொல்லணும். கிருஷ்ண ஜெயந்தி, யாருக்கு ஜெயந்தி கிடையாது? அதான் பிரச்சனையே. ஆமாம், அவருக்கு ஜெயந்தி கிடையாது. சிவபெருமானுக்கு பிறந்த தேதி கிடையாது. தவறு நம்ம சைடில் தான் இருக்குது. சாமிக்கு பிறப்பு சொன்ன பிறகு, சாமிக்கு பிறப்பு சொல்லி கொஞ்சம் சாமியை வச்சுக்கிட்டு பிறப்பே சொல்லாமல் ஒரு சாமியை வச்சா நிச்சயமாக அவர் யாராக மாறிடுவார்? அவர்களை விட யாராக மாறிக்கொள்வார்?
பெரியவராக மாறிக்கொள்வார். அதுதான் அதில் இருக்கிற குறிப்பு. சரியா? அந்தமும் ஆதியும் அகம்பும் காண்க. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. 100 கோடி பிரம்மர்கள் பிறந்து இறந்திருக்கிறார்கள் இதுவரைக்கும். 6 கோடி நாராயணர்கள் பிறந்து இறந்திருக்கிறார்கள். கங்கை கரையில் கிடக்கிற மணல் அளவுக்கு இந்திரன் பிறந்து இறந்திருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு ஆள் பிறக்கவும் இல்லாமல் இருக்கிறாருன்னு அப்பர் பாடுறார். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன். இது தெரிஞ்சதுன்னா திரும்ப சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட ஒரு படத்தை தெரிஞ்சதை சொல்லிகிட்டே இருப்பான். அது என்ன தெரியுமா? அது உருவார். அதுக்கு மந்திர சக்தி அதிகமாகும். எண்ணில் இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும், மண்ணினில் மால் பலர் மாண்டனர் தான் தோல் நோக்கம். திருத்தோல் நோக்கத்தில் மாணிக்க வாசகர் சொல்றார், எண்ணில் இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும், மண்ணினில் மால் பலர் மாண்டனர் தான் தோல் நோக்கம். எத்தனையோ கடவுள்கள் பிறந்து இறந்திருக்கிறாங்க. கிருஷ்ணரை அவ்வளவுரிய அவதாரமாக காட்டுற மகாபாரதம் அதே கிருஷ்ணருடைய இறப்பையும் பதிவு செய்யும். கிருஷ்ணர் எப்படி இறந்தாருன்னு சொல்றதில்லை. சிவபெருமானுக்கு இந்த 2 பதிவும் இருக்காது. பிறப்பு பதிவும் இருக்காது, இறப்பு பதிவும் இருக்காது. அதனாலதான் என்ன இல்லை, அந்தமும் இல்லை ஆதியும் இல்லை. பந்தமும் வீடும் படைப்போம் காண்க. பந்தம் அப்படின்னா பிறப்புன்னு அர்த்தம். பிறப்பு அல்லது கட்டுநிலை. பந்தம்னா கட்டுன்னு அர்த்தம். வீடுனா மோட்சம். கட்டுநிலையை தருவது இறைவன் தான், வீட்டு நிலையை தருவது இறைவன் தான். அந்த வரிய 51வது வரி அந்தமும் ஆதியும். அந்த வரியை எடுத்து பின்னாலே முன்னாலே வந்துன்னா அவ்வளோ அழகா இருக்கும். மேலோடு கீழாய் விரிப்பான், அது அடியும், இவர் அடிய மாட்டார். கீழே பந்தம் வீடும் படைப்போன், அவனுக்கு என்ன கிடையாது? பந்தமும் கிடையாது, வீடும் கிடையாது. அவனுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. வீடு தான் மோட்சம். மோட்சம் நம்மால் சாதித்து அடையப்படுகிறது. ஆனால் இறைவன் அனாதி புத்தன். சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருந்தது, அனாதி புத்தன். இருக்கும் போதே மோட்ச இலக்கணத்தோட தான் யார் இருக்கிறார்? இறைவன் இருக்கிறார். நாம சரியை பண்ணி, கிரியை பண்ணி, யோகம் பண்ணி, சாதனம் பண்ணி முத்திக்கு போறோம். அவர் இருக்கும் போதே எப்படிதான் இருக்கிறாரு? அனாதி புத்தனா இருக்கிறார். பந்தம், பந்தம்னா இப்ப நாம இருக்கிற நிலைக்கு பேரு பந்தம். பந்தம்னா என்னதுன்னா கட்டு. குடும்பம், கணவன், மனைவி, பேரன், பேத்தி, தாத்தா, பாட்டி, சொந்தம், பந்தம், மாமை, மச்சினை, வரவு, செலவு, சம்பாத்தியம், இது எல்லாம் பந்தம் தான். இது எல்லாம் பந்தம் தான். நீங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இதை அனுசரித்து தான் எடுக்க முடியும். நம்மகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்றோம்? வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றோம்ங்கிறல்ல, அப்போவே நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? பந்தத்தில் இருக்கிறோம். மனைவிட்ட கேட்டால் கணவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேங்கிறாங்க. கணவர்கிட்ட கேட்டால் எந்த மனைவியும் கணவன்கிட்ட கேட்டு செய்யறதில்லை. சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க, கேட்டு செய்யறேங்கிறாங்க. இப்படி சொல்றாங்க. இப்படி எல்லாருமே எதுக்குள்ளதான் இருக்கிறோம்? சாதாரண இந்த தம்பி எடுத்துக்கிட்டா கூட அவங்க தலைமை ஆசிரியர் ஏதாவது கேட்டால் அப்பாட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லுவோம். பள்ளிக்கூடத்துலேருந்து டூர் போகிறோம் வர்றியான்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? எல்லாருமே ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ நானே இருக்கிறேன்னா எனக்கு ஒரு சொற்பொழி வந்திருக்குது மடத்தில் இருந்து. 28ஆம் தேதி நம்ம மடத்துக்கு நெஞ்சி விடு தூது பேசணும். ஒரு 10 பேர் பேசுகிறாங்க, என்னையும் பேசணும். 29ஆம் தேதி நீங்கள் பேசுங்கிறாரு இயக்குனர். நானும் இயக்குனர் பேசிட்டு இருக்கேன். எழுத்தால ஒரு பந்தம், என்னுடைய மனைவி இடையில சேர்ந்தது. இடையில மனைவி எழுத்தால் உட்காந்துக்கிட்டு 29ஆம் தேதி பேத்திக்கு முடிவெடுக்க போகணுங்க. ஃபோனில் கேட்குற அளவுக்கு டைரக்டர் என்ன பிரச்சனைங்கிறார்? பந்தம். 29ஆம் தேதி 30ஆம் தேதி பேத்திக்கு முடிவெடுக்க போகணும், புதன் வியாழன். அதனால தேதியை மாற்றித்தாங்க, மாற்றி வாங்கினேன்னு மனைவி சொல்கிறாங்க. என்ன சரி மாற்றிக்கிடுங்கன்னு 28க்கு போடுறாரு. அப்போ நான் என்னுடைய சமயப்படியை யாரையும் அனுசரிக்க வேண்டியிருக்குது? பந்தத்தை அனுசரிக்க. இந்த பந்தத்தை யாரு தான் தரலாம்? இந்த பந்தத்தை தரும்போது இறைவனுடைய அருளுக்கு பேரு மறைப்பு சக்தி. என்ன சக்தி? மறைப்பு சக்தி. இந்த தம்பி எடுத்துக்கிங்களா, இவங்க ஸ்கூல்ல முதல்ல கொண்டு அவங்க பாட்டி விடுறாங்க. நீ முதல்ல ஸ்கூல்ல கொண்டு விட்டது உங்க அம்மாவை பாட்டியா? அம்மா கொண்டு விட்டாங்க. இவனை முதல்ல ஸ்கூல்ல கொண்டு விடும்போது விட்டுட்டு பெற்றோர் நின்றுகிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை தண்ணி குடிக்கிறதுக்குன்னா என்ன செய்யும்?
அது ஏதாவது சாப்பிட்றதுக்கு என்ன செய்யும், பிஸ்கட் தானாக சாப்பிட்டு விடுமா, எல்லா குழந்தைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி தயங்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா என்ன செய்துகிட்டே இருக்க, நின்றுக்கிட்டே இருக்கும். ஆயா என்ன சொல்லுவோம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருந்தால், ஏமா பிள்ளையை கெடுக்கிறதே நீங்கள் தான், நீங்கள் போனீங்கன்னா தான் நாங்கள் குழந்தைய பார்க்க முடியும், நீங்கள் போயிருங்க. டாக்டர் வந்து ஊசி போடும்போது நம்மளை நிற்க விடுறது இல்லை பார்த்தீங்களா, நீங்கள் முதல்ல தூர போங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த அம்மா போகாது, என்ன செய்யணும்னா கட்டடத்துக்கு பின்னால் போய் நின்றுக்கிட்டு இருக்கோம், மறைந்து நின்று கொண்டு அப்படி தானே நிற்கும். உங்கள் அம்மா அப்படி தானே பண்ணாங்க. ஆமாம் சொல்லிடு, வேறு வழி கிடையாது. என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறான், உங்கள் அம்மாவே ஊசி போட்டுருவாங்க. இது அதை விட பயங்கரமாக இருக்குது. ஆமாம், வித்தியாசமாக இருக்கானுவானே. அதாவது நான் ஸ்கூலில் வேலை பண்ணும்போது பாடம் எடுக்கிறத விட பசங்கிட்ட பேசுகிறது தான் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுடைய எல்லாமே தெரியும். அப்போ அந்த அம்மா போகாது, என்ன செய்யணும்னா கட்டிடத்துக்கு பின்னால் மறைஞ்சு நிற்கும். மறைஞ்சு நின்றுட்டு அந்த குழந்தைக்கு தெரியாமல் ஆயாவை கூப்பிட்டு ஏதாவது கேட்டதுன்னா ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் நம்பர் வச்சுடுங்க, திடீர்னு அடிக்கடி தண்ணி குடிப்பாளுங்க அப்படின்னு யாரும் சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனால் அம்மா யாரையும் தன்னை காட்ட முடியாது, என்ன செய்ய முடியாது. அந்த குழந்தைக்கு காட்டினா குழந்தை வந்து இந்த நுகர்ச்சிக்கு போகாது, இந்த கல்விக்கு போகாது. அதே அந்த பையன் அந்த குழந்தை படித்து +1 +2 அப்படின்னு வரும்போது அம்மா நேரில் போகிறது யாரையும் பாதிக்காது. இதுதான் மறைப்பு சக்தி, அருள் சக்தி. நம்மளால் அதை மைக்கில் பேசி இருக்கிறவங்களெல்லாம் பயங்காட்டிட்டு இருப்பான். மறைப்பு சக்தினா இதுதான். பாருங்க, சைவ சித்தாந்தத்தை சொல்லி முடிச்சுட்டான். நீங்க எல்லாம் எல்லாம் படிச்ச என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை அழமாட்டான். காலேஜுக்கு போன பிறகு என்ன நடக்குன்னு சொல்றேன். காலேஜ் பக்கமே வந்துடாதான் நடந்ததான் சொல்றேன். காலேஜ் பக்கமே வராத. அவன் எப்படி எதிர்பார்ப்பான்னா பெரிய பணக்காரங்க மாதிரி காரில் வரணும், பெரிய பணக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். என்னுடைய பையன் பிஏ காலேஜில் படித்தான், ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தான். ஒரே ரூமில் 6 பேர் இருந்தாங்க, ஒரு பெரிய ரூமில். இந்த 6 பேரண்ட்ஸும் ரொட்டேஷனாக ஏதாவது ஈட்டபிள்ஸ் அது இதுன்னு வாங்கி கொண்டு கொடுப்போம். போனோம்னா கொண்டு கொடுத்தோன்னா சரி போயிட்டு வாங்க டாட்டானிடுவானுங்க. முடிஞ்ச அளவுக்கு வராதிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எதையாவது யார்கிட்ட போட்டு கொடுத்துடக்கூடாது. ஆமாம், அவர் வாத்தியார் இவங்கிட்ட போட்டு கொடுத்துருவாரு, இவங்க வாத்தியார்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. இந்த 3 டைமென்ஷனுக்கு இடையில இந்த 3 டைமென்ஷனே வேண்டாம், போயிரு, காலேஜ் பக்கமே வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த 3 நிலை இருக்குதுல்ல, அது அப்படியே சாமி மேலே போடுங்க. ஒரு குழந்தைய ஒரு எல்கேஜியில் படிக்க வைக்க அம்மா மறைஞ்சிருக்க வேண்டியிருக்குது. அதே குழந்தைய 10th +2 படிக்க வைக்கிறதுக்கு மறைய வேண்டியதில்லை. அது முதல் நிலை மறைப்பு சக்தி, 2வது நிலை அருள் சக்தி, அவ்வளோதான். இந்த 2யுமே அம்மா தான் செய்யுது. அதே மாதிரி நம்ம பிறப்புக்குள்ள செலுத்துறது யார் தான், இறைவன் தான். பிறவாமையில் செலுத்துறது இறைவன் தான். இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது, பிறப்பில் செலுத்தாமலே எங்கே செலுத்தலாம்? இறைவன் நினைச்சா என்ன செய்யலாம்? பிறப்பில் செலுத்தாமலே நேராக பிறவாமைக்கு செலுத்தலாம். எனக்கு சொந்தமாக ஸ்கூல் இருக்குது. என்னுடைய பேத்தி வந்து 10th எழுதணும், என்னுடைய சொந்த ஸ்கூல் தான். அதுக்காக என்னுடைய பேத்தியை நான் நேரடியாக 10th அட்மிஷன் போட முடியுமா? என் ஸ்கூல் தான் போட முடியுமா? அது 1 2 3 4ன்னு தானே வர முடியும். அப்போது அந்த படிமுறை, அந்த வரிசை முறைகளில் தானே யாரை கொண்டு வர முடியும்? கல்வியை கொண்டு வர முடியும். அதே மாதிரி இறைவனை நினைச்சாலும் ஒரு உயிரை நேரடியாக என்ன செய்ய முடியாது, வீட்டு நிலைக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் மாணிக்கவாசகர் பையவே கொடுகோந்து பாசமேனும் தாடுருவின்னு பாடினார். டீ கொடுப்போமா கடை கொடுப்போமா? கொடுத்துருங்க. அதுவும் கொடுத்துருங்க. ஆமாம் கொடுங்க, அதுக்கு ஒரு பேசி சரி ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது எல்லாருக்கும் கொடுத்தோன்னு நிறுத்திடுறேன், ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது இந்த பந்தத்தை தராமலே நேரடியாக எதை தரலாம்னு யோசிப்போம், வீடு தரலாம்னு யோசிப்போம். அது அந்த உயிருக்கு பயன்படாது. பிறப்புன்னா என்னதுன்னு தெரிஞ்சாதான் பிறவாமையில போய் ஒழுங்காக உட்காரும். இல்லைன்னா அதுக்கு எது மேலே ஆசை இருக்கும். இந்த பிறப்பு வந்து சிரமமானது, இதில் நூடுல்ஸ் ஆகிடுவோம், இதில் துன்பம் வரும், வேதனை வருங்கிறதுலாம் தெரிஞ்சாதான் இது அது வெறுக்கும். அது வெறுக்கும். பிறகு சைவ சித்தாந்தப்படி ஆணவ மலம் வந்து தன்னுடைய வலிமை கடணும்னா அந்த உயிர் என்ன செய்யணும்? பிறக்கணும். பிறந்து வினையையும் மாயையும் அனுபவிச்சாதான் எது குறையும்? ஆணவமலத்தினுடைய வலிமை குறையும். ஆணவமலத்தினுடைய வலிமை குறையும். அதனால
அதனால தான் சொன்னார், உயிருக்கு வினைகளை அனுபவிக்க வேண்டியது வரைக்கும் பந்தத்தை கொடுக்கிறாரு. உயிர் மோட்சத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுதி வரும்போது வீட்டை கொடுக்கிறார். பந்தம் என்பது மறைப்பு நிலை, வீடு என்பது அருள் நிலை. ஆமா, படைப்போன் என்ற சொல்லுக்கு உண்டாக்குபவன் அர்த்தம். உண்டாக்குபவன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆமோன் காண்க. நிற்பது செல்வதுங்கிறது தான், நிற்பதுங்கிறத சமஸ்கிருதத்தில் ஆச்சாரம்னு சொல்றோம், செல்வதுங்கிறத சரம்னு சொல்றோம். சரம் அச்சரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த, சரம் அச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரம், ஆமா, அண்ட சராசரம். அது யாரும் ஒன்றும் இல்லை. சரம்னா நிற்பது, சரம்னா நகர்வது, அச்சரம்னா நகராது. சிம்பிளா சொல்றேன். ஒரு மாடு இருக்குது, இடம் விட்டு இடம் போகுது. இந்த மரம் என்ன செய்யாது? ஆனா ரெண்டுமே உயிர் தான். இந்த மரம் எந்த வகையில சேரும்? நிற்கிற வகையில சேரும், அது நடக்கிற வகையில சேரும். இதுதான் விஷயம். உலகத்து உயிர்களை எல்லாம் ரெண்டா பிரிச்சிடலாம். ஒரே இடத்தில் நிற்கிற உயிர்கள், இடம் விட்டு இடம் நகர். நம்ம எல்லாம் நகர்ற உயிர். மரம் செடி கொடியெல்லாம் நிற்கிற உயிர். அதான் நிற்பதும் செல்வதும் நல்ல. தமிழ்ல அதுக்கு என்ன பேர்னா நிலைத்திணை, இயங்கு திணை. இடம் விட்டு இடம் நகர்ந்தால் இயங்கு திணை. ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா நிலைத்திணை. மரம் செடி கொடி இவைகள் எல்லாம் நிலைத்திணைகள். பறவை விலங்கு மனிதன் பாம்பு பல்லி எல்லாம் என்ன திணைகள்? இயங்கு திணை. நிற்பதும் செல்வதும் ஆணான் ஆணோன் காண்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பறவை செடி கொடி மரம் மனிதன் எல்லாம் இறைவன் அப்படின்னு பொருள் எடுத்துடக்கூடாது. எல்லாத்திலையும் இறைவன் இருக்கிறாருன்னு பொருள் எடுக்கணும். இறைவன் இல்லைன்னா அந்த பொருள் அந்த தன்மையில இருக்காதுன்னு பொருள் எடுக்கணுமே தவிர, இறைவன் தான் மரம், இறைவன் தான் செடி அப்படின்னு பொருள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் அடிபட்டு வேதாந்தம் வந்துடும். என்ன வந்துடும்? வேதாந்த கொள்கை வந்துடும். புரியுதா? அங்க போயிடக்கூடாது. மரம் இறைவன், செடி இறைவன், உயிர் இறைவன், மாடு இறைவன், ஆடு இறைவன், அது என்ன அர்த்தம்? அதுல எல்லாம் யார் இருக்கிறார்? இறைவன் வேற, மரம் வேற, ஆனா இறைவன் அதுல இருக்கிறார். ஆடு வேற, இறைவன் வேற, ஆட்டுல இறைவன் இருக்கிறார். அப்படி புரிஞ்சுக்க. அதுதான் நிற்பதும் செல்வதும் ஆர்வம் காண்க. டீ சாப்பிடுங்க, சாப்பிடுங்க எல்லாரும். மாரியம்மன் கோயில் கைப்பற்றுதானல்லா நிறைய செய்தி. இறைவா மணியத்தின 11:30 தொடங்கிடலாம். 20 அல்லது 25 நிமிஷத்துல திருவாசகப்பு நிறைவு பண்ணிடுவோம். அதற்கு பிறகு குழந்தைகள் கூட, உதித்காசன் கூட சேர்ந்து குழந்தைகள் எந்த பாட்டு பாட ரெடியோ அதை பாடுவாங்க. அதை ஃபோட்டோ எடுப்போம். 2 பாடல். அதற்கு பிறகு சொற்பொழிவு. யாரெல்லாம் பேசுகிறாங்க? ரங்கநாத் சாரு, அந்த கண்ணா அந்த பதிகை எண்ணோட பேர்லாம் எழுதி கொடு. பதிகை தொடக்கம், பேர், பதிகை எண்ணெலாம் எழுதி ரெடியாக வச்சுக்க. எழுதி எனக்கு இல்லைன்னா எழுதி கொடுக்க. பாடத்துக்கு வாங்க. இந்த வகுப்பை நாம் ஒரு அந்த சோமவாரப்பட்டி வகுப்பு, கணியூர் வகுப்பெல்லாம் ஒரு பெரிய சிந்தனை வகுப்பாக தான் பார்க்குறேன். பேருக்கு சொல்லி கொடுக்குறதா பார்க்காம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிற வகுப்பாக பயன்படுத்துகிறோம். அதனால தான் இதில் எவ்வளவு பாடம் எடுக்கிறோங்கிறத நம்ம என்ன செய்யறதில்ல, பெருசாக கவனிக்கிறது. புதிய செய்திகள் நிறைய வருதில்லை, நிறைய புதிய செய்திகள் நிறைய வரும். புது புது கண்டுபிடிப்புகளாக எடுக்கணும். மறைப்பு சக்தியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன வழி, அருள் சக்தியை சொல்லிக் கொடுக்க என்ன வழி, அந்த ஈஸியான வழிகளை எல்லாம் நம்ம எங்கே தான் கண்டுபிடிக்கிறோம்? மூவர் கண்டியம்மன் கோயிலில் தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு உருவ வழிபாடு ஈஸியாக வரும். அந்த சின்முத்திரை சொல்லிக் கொடுப்பாங்க. குழந்தைகளை பற்றி பிரச்சனை இல்லைங்க. அந்த குழந்தைகள் எவ்வளோ நாளும் வாங்குவாங்க. அவங்களுக்கு மனம் எம்டியாக இருக்கு.
நமக்கு மனசுக்குள்ளே வந்து ஏடிஎம் கார்டு இருக்குது, வருமானம் இருக்குது, வட்டி இருக்குது, சொத்து இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது. இதெல்லாம் யாருக்கும் இல்லை, குழந்தைகளுக்கு கிடையாது. இதுவரைக்கும் பார்த்த மந்திரத்துக்கு பொருள் சொல்ல முடியுதான்னு பாருங்க. ஒப்பற்ற பெருமையுடைய தலைவன் என்பதை அறிய, உலகத்தில் அரியதுன்னு எது இருக்குதோ அதெல்லாம் விட அரியவன் யாரு? இறைவன். அதனாலதான் உபனிஷத்துல எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகிறதோ அதை அறிவதே அறிவு அப்படிங்கிறதுக்கு அறிவுக்கு டெபினிஷன் சொன்னான் உபனிஷத்துல. என்ன டெபினிஷன்? எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகிறதோ அதை அறிவதே அறிவு. அப்படின்னா கடவுளை அறிவது தான் அறிவுன்னு டெபினிஷன் வச்சாங்க சமஸ்கிருதம். எப்பொருளும் அறிவை வளர்ப்போம். அந்த எல்லா பொருளையும் இறைவன் இருந்து அந்த பொருள் வளர்ப்போம் என்றால் அதன் தன்மையை காப்பாற்றும். ஒரு மில்லு நல்லா இருக்கணும்னா மில்லு ஓனர் மில்லுக்குள்ள இருக்கணும் இல்லை. அதே மாதிரி எல்லா பொருளும் நல்லா இருக்கணும்னா அந்த பொருளுக்கு தலைவன் யாரு? அவர் அங்கே இருக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். நூல் உணர்வு உணரா உண்மையும் காண்க. சமயத்துறைகளில் மிகப்பெரிய பின்னடைவு லேக்கிங் அப்படின்னா, சமயம்னா புத்தகத்தை படித்து பேசுறது, பேசிக்கிட்டே இருக்கிறது, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, அது சமயம் கிடையாது. ராமகிருஷ்ணரை போல, திருஞான சம்பந்தரை போல பெம்மான் அப்படி காட்டுபவர்கள் வேணும். கண்ணால் யானும் கண்டே அவங்க வேணும். அந்த சமயவாதிகளை தான் நூல் உணர்வு உணரா நுண்ணியோன்னார். புத்தகங்கிறது நாம இறைவனை அறிந்து கொள்வதற்கு தான். சுவாமி சிவானந்தா சொல்லுவார், சின்மயானந்தா உடைய குருதான் சிவானந்தா. சிவானந்தா மாணவர் சின்மயானந்தா, சின்மயானந்தா மாணவர் தான் தயானந்த சரஸ்வதி சுவாமி. நாளைக்கு அது சம்பந்தமாக எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நம்ம குரூப்பில் போட்டிருக்கிறோமே, பார்க்கலையா? ஒரு பத்திரிக்கை வந்துருக்குதா நம்ம குரூப்பில் போட்டு, யாருமே பார்க்கலையா? கேளுங்க, கேட்டு போட சொல்லுங்கண்ணா. அப்போ நூல் உணர்வு உணரா நுண்ணியோங்காங்க. சிவானந்தா சொல்லுவாரு, மழை வரும்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம், பஞ்சாங்கத்திலிருந்து மழை வராது. திருவாசகத்தில் சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்கோம், திருவாசகத்திலிருந்து யார் வரமாட்டாங்க? அதுதான் சிவபெருமான் எங்க இருந்து வரணும்? உள்ளத்திலே. சுவாமி சிவானந்தா சொல்லுவோம். நூல்களையும் கடக்கிற காலம் என்று ஒரு காலம் உண்டு. நான் வேதாந்திகள் கூட இருக்கும்போது அதற்கு வேதாந்திகள் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நாங்கள் இப்படி பகவத்கீதை வேதம் உபனிஷத்துன்னு நடத்திக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் நீ அதையெல்லாம் கடந்துருவ அப்படிம்பாங்க. அதுக்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நான் இவங்ககிட்ட பல முறை சொல்லியாச்சு, பிரச்சனை இல்லை, இவங்க மறந்துடுவாங்க, அதனால பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னாலும் நமக்கு அவங்களுக்கு தெரியாது, மறந்துடுவாங்க. என்ன உதாரணம் சொன்னாங்கன்னா, இப்போ மூவர்கண்டியம்மன் கோயில் இங்கே இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கிறதா வச்சுக்கலாம். இதற்கு வடக்கு பக்கம் ஒரு ஊர், ஊருக்கு வடக்க ஒரு ஆறு. அந்த ஆற்று தண்ணி எடுத்து தான் அந்த ஊருக்காரங்க என்ன செய்கிறாங்க? குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, புழங்குறாங்க. அந்த ஆற்று தண்ணி எடுத்து தான் புழங்குறாங்க. ஆற்று தண்ணியை எடுத்து இல்லை, கிணறு, அங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்து தண்ணியை எடுத்து புழங்குறாங்க குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு அந்த தண்ணி. ஒரு நாள் பெரிய ஆறு அதற்கு மேற்கு திசையிலிருந்து பெருக்கெடுத்து வந்து எதை மூடிட்டு? கிணத்தை மூடிட்டு. இப்போ அவங்க கிணற தேட மாட்டாங்க, அவங்களுக்கு தேவை என்னது? எதில் எடுத்துட்டு போயிடுவாங்க. இதே தான் கிணறு ஒரு நாள் வேண்டாமல் போனது போல நூல் ஒரு நாள் வேண்டாமல் போயிடும். இதுதான் லாஜிக். ஆனால் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கவும் ஆள் கிடையாது, இதை சொன்னால் கேட்கவும் ஆள் கிடையாது. நமக்கு இங்கே பேசுறதுக்கு யார் வழி கொடுத்தாங்க? அம்மன் வழி கொடுத்தாங்க. புஸ்தகத்தையும் கடக்கிற ஒரு நாள் வரும் என்று சொன்னான். நூல் உணர்வு உணரா நுண்ணியோர் காண்க. அடுத்தது, மேலே இருக்கிற உலகத்திலையும் கீழே இருக்கிற உலகத்தையும் படைத்தது யாருதான்? இறைவன். அதையெல்லாம் படைச்ச அவனுக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, அகன்றோன்னா இல்லாத. அதையெல்லாம் படைச்சது யாருக்கு? புதுசா ஒரு செய்தி, ரிவிஷனா பொருள் சொல்றதுக்குள்ள இன்னொரு செய்தி சொல்றேன். அதையெல்லாம் யாருக்காக படைத்தார்? தனக்காக இல்லை, உயிர்களுக்கு. ஏன்னா அவருக்கு தொடக்க முடிவு இல்லை. உயிருக்கு பந்தத்தை கொடுக்கவும் உயிர்களுக்கு வீட்டை கொடுக்கவும் இந்த உலகத்தை படைச்சார். இந்த வரி ஒரு அழகான இடம். நடத்தும்போது சொல்லாத ஒரு செய்தியை இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது மேல் உலகத்தையும் கீழ் உலகத்தையும் ஏன் படைச்சார்னா அவருக்காக இல்லை, ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி கிடையாது. யாருக்காக படைத்தார்? பந்தம் வீடும் படைப்போம் காண்க.
நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. நிலைத்திணை இயங்குதல். மரம் செடி கொடி என்று ஒரே இடத்துல நிற்கிற உயிரையும் சரி, ஆடு மாடு மனிதன் என்று இடம் விட்டு நகரக்கூடிய உயிர்களையும் சரி, அதுல இந்த உயிர் இறைவன் கலந்திருக்கிறான். ஆனோன் என்றால் என்ன அர்த்தம்? கலந்திருக்கிறான். மரம் இறைவன் அல்ல, மரத்தில் இறைவன் இருக்கிறான். ஆடு இறைவன் அல்ல, ஆட்டுல யாரு இருக்கிறார்? அதை சொல்ல. கற்பமும் இறுதியும் கண்டோம் காண்க. கற்பங்கிறது காலத்தின் சிறிய பகுதி. காலத்தின் சிறிய பகுதி. இப்போ ஒரு மணிங்கிறது காலத்தின் ஒரு பகுதி, ஒரு நாள் இன்னொரு பகுதி, ஒரு வாரம் இன்னொரு பகுதி, ஒரு மாதம் இன்னொரு பகுதி, ஒரு வருடம் இன்னொரு பகுதி. அது மாதிரி காலத்தின் ஒரு பெரிய பகுதிக்கு பேரு கற்பம். கற்பகாலம் அப்படிம்பாங்க. அந்த கற்பகாலமும் முடிகிற காலத்துக்கு பேரு தான் பேரூழி காலம், மகா பிரளய காலம். அது அது வந்து பேரூழி காலம். அப்போ எதுவும் அழிந்து போயிரும்னா காலமும் அழிந்து போயிடும். அதனாலதான் சிவபெருமானுக்கு காலகாலம்னு பேர். காலகாலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே விட்ட பாடி. ஸ்கூல்ல எப்படி பாடுவேன், பசங்க சொல்லுவாங்க அவ்வளவுதான் அன்னைக்கு முடிஞ்சது அப்படிமா. பின்னால் இன்னைக்கு முடிஞ்சது அவ்வளவுதான், இன்னைக்கு பொழுது பாட முடிஞ்சது அப்படிமா. பாடுனா நிறுத்த மாட்டேன், அதனால அப்படி சொல்லுவாங்க இன்னைக்கு முடிஞ்சது அவ்வளவு. இனி அதில் வகை வகையா பாடுவார் அப்படிமா. நம்ம இந்த தேவார திருவிழாவில் என்ன புரட்சி பண்ண போறோம்னா, நம்ம இசை மாணவர்கள் சேர்ந்து நம்மளும் தேவாரம் பாட போறோம். அதுதான் புரட்சி. என்ன என்ன லாஜிக் எடுக்கிறோம்னா, ஞானமே வருது நமக்கு, என்ன வராதா? அதான் கேள்வி. காலாண்டு தீவு என்ன மாசத்துல வரும்? செப்டம்பர்ல. பெரிய ப்ராஜெக்ட் பண்றோம். சோமவாரப்பட்டியிலேருந்து வேன்ல கூப்பிட்டு வந்துடுவாங்க உங்களையெல்லாம். நீங்க இவங்க அங்க வந்து சோமவாரப்பட்டிங்கிற பேர்ல கலந்துடுவாங்க. 150 பேர் அழைக்கிறோம். மார்கழி மாச நிகழ்ச்சிக்கே 80,000 பட்ஜெட். என்ன மிஞ்சி போனால் ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட் வரும். அது பெரிய பிரச்சனை இல்லை. பிரம்மாண்டமாக பண்ணி தமிழ்நாடு முழுவதும் இருந்து அழைக்கிறோம். முக்கிய நோக்கம் பாடுவதல்ல, பேசுவதற்கு பயிற்சி கொடுக்கும். முதலா என்ன செய்யறோம்? பேசுறதுக்கு பயிற்சி கொடுக்கும். தேவாரம் பேச பழகலாம் வாங்க, இதான் நிகழ்ச்சி. தேவாரம் பேச பழகலாம் வாங்க, இதான் நிகழ்ச்சி. புரியுதா? அதை வந்து பெரிய ப்ராஜெக்டா பண்ண போறோம். குழந்தைகளை எல்லாம் பேச வைப்போம். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யும்? இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நம்ம குழந்தைகளே பேசுது அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் இருந்து சுமார் ஒரு 40 பேரை எக்ஸ்ட்ரா வர வைக்கிறோம். ஒவ்வொரு டீமுக்கிட்டையும் கொடுத்துருவோம். அதுக்கான வேலையெல்லாம் சீக்கிரம் தொடங்கிடும். ஏன் இதை சொல்றோம்னா, பாடுறதுக்கு ஆள் இருக்கு, எது இருக்குது? சரியை பண்ண ஆள் இருக்குது. வேடம் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. வேள்வி பண்றதுக்கு நிறைய இருக்காங்க. எதுக்கு மட்டும் ஆள் இல்லை? பிரச்சாரகர்கள் இல்லை. பிரச்சாரர்களே சமய பிரச்சாரத்தை நம்ம வந்து கையில் எடுக்கிறோம். அது பிறகு ஆனால் முக்கிய விஷயம், ஒரு பைசா அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யறது இல்லை, வாங்குறது இல்லை. அதையெல்லாம் நம்ம எதில் செய்ய போறோம்? நம்முடைய மூலமா செஞ்சோம். அவங்ககிட்ட 5 பைசா வாங்குறது இல்லை. ஆமா. இதுவரைக்கும் நம்ம திருக்கூட்டத்தில் வரவு பணம் வாங்குறாங்கிற பேர் நமக்கு கிடையாது. 5000 வாங்கினாங்க, 2000 வாங்கினாங்கிற பேரே நமக்கு கிடையாது. நம்மளுக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் நம்ம இப்போ நம்ம ஸ்பீக்கருக்கு ஒரு 3000 எவ்வளோ கொடுத்தீங்கிறாங்க சார்? 3000 ஸ்பீக்கருக்கு 3800 ஸ்பீக்கருக்கு ஒரு 3800 ரூபா தாங்க சித்தாந்த அமைப்பு சார்பில் உடனடியாக கொடுத்தாரு. பிறகு நம்ம திருமுறை சார்பில் போட்டோம். காசை நம்ம தான் போட்டுக்கிறோம், யார்கிட்ட வாங்குறது இல்லை. வசூல் பண்ணுற பழக்கமே கிடையாது. டீச்சர் ஒரு 1000 ரூபா தந்தாங்க. அந்த ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவில் பயன்படுத்திக்கிடுங்க, மீதி இருந்தால் எதுக்காக பயன்படுத்துங்க. நாங்கள் அதை இன்னொரு செலவு நாளைக்கு கணக்கு கொடுத்துருவோம். நம்மகிட்ட என்ன கிடையாது வரவு செலவு. அந்த யார்கிட்ட வசூல் பண்ணுறது இல்லை, வெளியிருந்து வர்றவங்ககிட்ட வசூல் பண்ணுறது. மதுரை தேவற்ற வட்டிக்கு வாங்கியாவது விழாவை நடத்தணும். 10 வட்டி கந்து வட்டிக்கு வாங்கியாவது விழாவை நடத்தணும். இல்லைன்னா சிவசக்தி காலனியை விட்டு நடத்தணும். கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. அதாவது அழகான வரி. அதாவது காலத்தின் பெரிய பகுதியை இவர் தான் பார்க்கிறாரு, காலத்தின் முடிவை இவர் தான் பார்க்கிறார். அதனாலதான் காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கடற்குண்டி. சிவபெருமானுக்கே பேரு காலம், அவருக்கே பேரு காலம்னு பேர். மாணிக்கவாசகர் சொல்றார்,
காலம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? சிவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. யமனுக்கு காலம்னு பேரு. ஆனா யமனும் யாருக்கு கட்டுப்பட்டவன்? சிவபெருமானுக்கு. யமன் காலத்தை கட்டுப்படுத்த முடியும் என்றால் மார்க்கண்டேயருடைய ஆயுள் அவன் கட்டுப்படுத்திக்கணும்ல. மார்க்கண்டேயருடைய ஆயுள் அவனால் என்ன செய்ய, அந்த ஃபைலை அவனால கையாள முடியல. அவன் ஃபைலை யார் கையில் எடுக்கிறான்? அப்போ அவனுடைய டிபார்ட்மெண்ட்ல யார் தலையிடுவான்னு இருக்கும்? சிவன். அப்போ காலம் யார் கையில? சிவபெருமானுடைய கையில். நேற்று தான் தேவாரத்தில் படித்தோம். 50 வருஷம் கழிச்சு ஒருத்தர் இறக்கிறதா இருந்தா கூட அவங்களுடைய ஆயுள டெய்லி செக் பண்ணுவானா யமன். ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாது, டெய்லி செக் பண்ணுவானா யாரு? யமன். தேவாரத்தில் வருது. அதனால செக் பண்ணிட்டே இருப்பானா, எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. கற்பமும் இறுதியும் கண்டோம் காண்க. பேரொழியை யார் மட்டும்தான் பார்க்க முடியும்? வேற யாரும் பார்க்க முடியாது. வேற யாருமே யாரும் அவங்க எதிர்சிலியா இருக்க முடியாது. அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சைவ சித்தாந்தத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க. இது இந்த திருவண்ட பகுதி வந்து கருமுதல் திருவரையில இதை மட்டும் தனியா எடுத்து போட்டிருப்பாங்க. 25 காரணம் தெரியுமா? அவ்வளவு சைவ சித்தாந்தம். மற்ற வரியை படிக்கிற மாதிரி இதை படிக்கக்கூடாது. அதோட சைவ சித்தாங்கிறதுனால இறைவனுடைய பெருமையும் உண்மையும்னு போட்டிருப்பாங்க கருமுதல் திருவரையில. திருவாசகத்தில் வள்ளலாருக்கு பிடித்த முக்கிய பகுதி இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற பகுதி. அவ்வளவு சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்களால தான் இதை என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். இறைவன் ஒருத்தன் தான் இதை பார்க்கணும். சைவ சித்தாந்தத்துல பேரொளி காலத்துக்கு பிறகு திருமால் இருப்பாருன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆகிருது? சிவபெருமான் மட்டும் இருப்பாருன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா சைவமே அப்படி ஒரு கேள்வியை கேட்குது. வைணவர்கள் கேட்குறாங்க, சிவபெருமானும் இருந்துட்டு போறாரு, திருமாலும் இருந்துட்டு போறாரு, உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு. திருமால் இருந்தாருன்னா அது பேரொளி கிடையாது. சிவனை தவிர யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் யாருக்குள்ள ஒடுங்கி ஆகணும். அதுதான் கண்டோம்னாரு. யார் மட்டும்தான் பார்க்கறாரு? சிவன் மட்டும்தான் அதை பார்க்கிறார். வேற யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சிவன் மட்டும்தான் அதை பார்க்கிறார். அந்த காலம் முடிவதை சிவன் மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லோராலும் பார்க்க முடியாது. ஏன்னா பார்க்கறதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. எவ்வளவு அழகான வரி. யாவரும் பிறவரும் ஈசன் காண்க. சைவத்தினுடைய இந்த வரி ரொம்ப முக்கியம். இறைவன் யாருக்கு கிடைப்பார்? பணம் இருக்கிறவங்களுக்கா, அறிவு இருக்கிறவங்களுக்கா, சரியை பண்ணவங்களுக்கா? எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த யாவர்னா யாரு தெரியுமா? அன்புடையவர். அன்பு யார்கிட்ட இருந்தாலும் கிடைப்பார். ஆகம விதிகள் அனைத்தும் தெரிந்த சிவகோசரியாருக்கு கிடைக்கிறதுக்கு முந்தி ஆகம விதி எதுவுமே தெரியாத யாருக்கு கிடைச்சார்? கண்ணப்பருக்கு கிடைக்கும். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வாங்கருணை சுண்ணப்பொன் நீக்கற்கே சென்றுதாய் கோத்துங்கி. கண்ணப்பருக்கு கிடைச்சார். இந்த யாவருன்னா எல்லாரும் அர்த்தம் கிடையாது, அன்புடையவர். அன்பு எப்ப சார் வரும்னா திருக்கோயில் வழிபாடு செய்தால் வரும், திருக்கோயிலுக்கு வேலை செய்தால் வரும், சிவ பூஜை செய்தால் வரும், சிவனை நினைத்தால் வரும். இது போன்ற வகுப்புகளுக்கு பேர் ஞானம். ஞான வகுப்புல இருந்தா வரும். எல்லாருக்கும் வராது. எல்லாருக்கும் வர்ற ஞானம், எல்லாருக்கும் வர்ற அன்பு இதுல சேராது. பிரதோஷத்துக்கு வர்றவங்களுக்கு சாமி மேல அன்பு உண்டு. அது பிரதோஷம் முடி வரைக்கும் தான் உண்டு. அதுக்கு பிறகு அந்த அன்பு என்ன செஞ்சிடும், அது பிறகு போயிடும். அடுத்த பிரதோஷத்துக்கு வரும். இது இமைப்பொழுதும் நீங்காத அன்பு. புரிஞ்சுட்டா? அதனாலதான் யாவரும்னா நீங்க உடனே எல்லாரும் நினைச்சிருந்தா, எல்லாரும் கிடையாது. அன்புடையவர். யாவரும் பெற உரும்னா பொருந்துகின்ற, சேர்கின்ற. ஈசன் தலைவன். தேவரும் அறியா சிவனே காண்க. இந்த ரெண்டு வரையும் ஒண்ணுக்கு தொடர்புடையது. தேவர்கள் அறிய முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா தேவர்களுக்கு என்ன கிடையாது, அன்பு கிடையாது. பாருங்க, கனெக்டட் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. தேவர்களுக்கு அன்பு கிடையாது, அவங்களால இறைவனை பார்க்க முடியாது. தேவர்களுக்கு அன்பு இல்லாததுனால அவங்க பார்க்க முடியாது. அதுல ஒரு செய்தி இருக்குது. யாவரும் என்பது மனிதர், தேவரும் என்பது கடவுள். தேவரும் என்பது கடவுள். அன்பில்லாத அன்பு இருப்பவனாக இருந்தால் மனிதன் கூட பார்ப்பான். அன்பில்லாதவனாக இருந்தால் கடவுள் கூட பார்க்க முடியும். அடுத்த செய்தி, அன்பில்லாதவனாக இருந்தால் கடவுள் கூட பார்க்க முடியும். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் தம்மை எல்லாம் தொழ வேண்டி
மாணிக்கவாசகர் பாடுறாரு, ஆமாங்க. திருச்சதகத்தில் பாடுறாரு, வாழ்த்துவதும் வானவர்கள். என்ன இந்த கோயிலில் உட்கார்ந்தாலே பாட்டுக்கு நல்லா வருது சார். அதுவே பாடுது 16வது மந்திரம், அதுவே பாடுது. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் பாடுவார் சொல்றார். தேவர்கள் சிவபெருமானை வாழ்த்துறது யார் நல்லா இருக்கிறதுக்கு? அவங்க நல்லா இருக்கிறது. தாழ்வான் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் என்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம். அவங்க ஒன்ன கும்பிடுறது எதுக்கு தெரியுமா? எல்லாரும் அவங்கள கும்பிடணுங்கிறதுக்காக. அவங்க ஏன் ஒன்ன கும்பிடுறாரு தெரியுமா? எல்லாரும் அவங்கள கும்பிடுறதுக்காக. முதலமைச்சரை ஒரு ஒரு அரசியல் முக்கிய தலைவரை ஒருத்தர் கும்பிடுறாருன்னா கும்பிடுறவங்க தொண்டர்கள் கும்பிடுவாங்க. அதான் உண்மை. அதுதான் இவங்க பிளான். யாருடைய பிளான்? தாழ்த்துவதும் தம்மையெல்லாம் தொழ வேண்டி. அப்போ மாணிக்கவாசகர்கிட்ட சிவபெருமான் கேட்டார், இப்படியே அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருங்க, தேவர்கள் என்ன வேணாலும் கும்பிட்டுட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன அப்படிங்க, நீங்க எதுக்கு கும்பிடுறீங்கன்னு கேட்டார். சுழ்த்து மதுகரம் முரலும் தாரோயை நாயடியே வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. நான் கும்பிடுறது பிறவி போறது, அவங்க கும்பிடுறது பதவிக்காக. நான் கும்பிடுறது எதுக்கு? சொல்த்து மதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. பிறவி போறதுக்கு நாங்க கும்பிடுறோம், அவங்க கும்பிடுறது பிறவி வர்றதுக்கு. அப்படின்னு யார் அடிச்சா? மாணிக்கம். என்ன பாவம் திரிதவரேன்னு ஒரு திருவாசகம் உண்டு, அதையும் சேர்த்து படிச்சுட்டு போங்க. அது எங்க இருக்குன்னு பாருங்க. என்ன பாவம் திரிதவரே. இந்த 4 கரெக்டா எடுத்துட்டீங்க. இந்த மந்திரத்தை கவனிங்க. சாப முன்னாள் தக்கன் வேள்வி தகர்கின்று. பொருள் புரியுதான் பாருங்க. தக்கன் வேள்வி நடத்தணும். யாருக்கு அழைப்பில்லை? சிவனுக்கு அழைப்பு. அந்த கதையை சொல்றாரு கவனிங்க. அந்த வேள்விக்கு போனவங்கள யாரு போனா? வீரபத்திரர். வீரபத்திரர் என்ன செய்யறாரு? போய் அவர்களை கண்டிக்கிறார். சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்கின்று. தகர்னா ஆட்டுக்கடா. வட இந்திய வேள்வியில என்ன உண்டு? பலியிடுதல் உண்டு. வட இந்திய வேள்வியில என்ன பலி? உயிர் பலி உண்டு. ஆட்டுக்கடா பலியிடுறாங்க. நம்ம ஊர் லாங்குவேஜில் சொன்னா கடா வெட்டு. மாணிக்கவாசகர் சொல்றாரு, கடா வெட்டில் போய் கடா தின்னீங்கிறாரு. சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்கின்று நஞ்சம் அஞ்சி. பாருங்க, தக்கன் வேள்வியில கடா வெட்டுங்கும் போது போயிட்டீங்க, விஷம் வருதுன்னு உடனே சிவபெருமான்ட்ட ஓடி வந்தீங்க. மாணிக்கவாசகர் சொல்றாரு தேவர்களை பற்றி. நஞ்ச மஞ்சி ஆவ எந்தாய், ஐயோ தந்தையே என்று அவிதான்னா காப்பாத்து காப்பாத்து என்று முறையிடுது. இடும் நம்மவர் அவரே. என்ன சொல்றாரு தெரியுமா? தேவர்களை எதுவும் பெருசா நினைச்சிடாதீங்க, நம்மளை மாதிரி தானுங்க, நம்ம என்ன பண்றோமோ அதையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்க. நம்மவர் அவரே, அவரே மூவர் என்று. இப்படி இன்னொரு தப்பு பண்ணுவாங்க. நாங்களும் சிவபெருமானம் ஒண்ணுதான்னு சொல்லுவாங்க. மூவர் என்று எம்பிரானோடும் எண்ணி மின்னாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து. தேவர் உலகத்துல தேவர்னு இருமாப்பு, சிவபெருமானம் நாங்களும் ஒண்ணுதான்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு வார்த்தை போட்டாரு, என்ன பாவம் தெரியுதவர். இப்படியெல்லாம் தெரியுறாங்க பாருங்க அப்படிங்கிறார். என்ன பாவம் தெரியுதவர், பாவத்தை செஞ்சுவிட்டு சுத்துறாங்க பாருங்க அப்படிங்கிற சாதாரண லாங்குவேஜில் போட்டார். என்ன பாவம் தெரியுதவர் அப்படி பாடுங்க. இந்த மந்திரங்களை எல்லாம் எடுத்தீங்கன்னா தான் தேவர் பிறவியை விட எந்த பிறவி உயர்ந்தது? மனித பிறவி. மதுரை தேவரா வேணாலும் பிறப்பேன், யாரா பிறக்கக்கூடாது? தேவர்களா பிறந்துடக்கூடாதுன்னு வேங்கணும். மதுரை தேவர்களாவது முருகனை நல்லா கும்பிடுவாங்க, முத்துராமலிங்க தேவர் மாதிரி முருகனையாவது நல்லா கும்பிடுவாங்க. யாவரும் பிறவரும் ஈசன்கான். முத்துராமலிங்க தேவர் அடிப்படையில் ஒரு சமய துறவி. யாரு? முத்துராமலிங்க தேவர். அவருடைய அந்த கம்பீரமான தோற்றத்தை பார்த்து ஒரு பெண்ணு தன்னை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாங்க. என்னுடைய தோட்டத்தில் உனக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டார். மீசை தான் அப்படின்னு. மீசை எடுத்துட்டு வந்துட்டார். அப்பதான் மீசை எடுத்தார். அடிப்படையில் துறவி. யாரு? ஆமா. அதனால தேவரா வேண்டாலும் பிறக்கிறேன். ஆமா, தேசியமும் தெய்வீகம் இரண்டு கண்ணுனார்.
சுபாஷ் சந்திர போஸுக்கு படை திரட்டி கொடுத்தவர். உங்களுக்கு என்ன சார் தேவர் மேல இப்படி ஒரு பற்று இருக்குன்னா, நான் படித்தது தேவர் காலேஜில் ஐஎன்டிஏ தான். ஆமாம், ஆர்மி, இந்தியன் நேஷனல் ஆர்மி. பாண்டித்துறை தேவர் கட்டின காலேஜில் தான் நான் படித்தேன். மதுரை தமிழ்ச்சங்கத்தை அவர் தான் கட்டினார். மதுரையில் பாண்டித்துறை தேவருக்கு ஒரு பங்களா இருந்தது. அதை எதுக்கு கொடுத்துட்டார்? அரண்மனையை தமிழ்ச்சங்கத்துக்கு கொடுத்துட்டார். அந்த அரண்மனையில் தான் நான் படித்தேன். எங்க அங்கே நடக்கும். அங்கே தான் நான் படித்தேன். அதனால எப்போ நமக்கு அவங்க மேலே ஒரு பற்று. தேவரும் அறியா யாவரும் பெறவரு மீசனும் காண்க, தேவரும் அறியா சிவரிய காண்க, பெண்ணானறியனும் பெற்றியன் காண்க. பெற்றியன்னா தன்மை, பெற்றியன்னா தன்மை உடையவன். உலகத்து உயிர்கள் எல்லாம் ஒன்று பெண்ணா இருக்குது அல்லது ஆணா இருக்குது. அலினா அக்ரிணைன்னு அர்த்தம். அலினா நம்ம உலகில் நினைக்கிற பொருள் கிடையாது, அக்ரிணைன்னு அர்த்தம். ஆண் பெண் அலி, அவன் அவள் அது. பெண்ணாக இருக்கிறான், ஆணாக இருக்கிறான், அலியாக இருக்கிறான். இன்னும் சிவலிங்கத்துக்கு பேரு, சிவலிங்கத்தில் பெண் தன்மையும் இருக்கும். சிவலிங்கத்துக்கு பேரு நபுஞ்சக லிங்கம்னு ஒரு பேரு. அது இந்த பொருள்ல வரும். சிவன்ல அந்த லிங்கம் வந்து ஆண், அந்த ஆவுடையார் வந்து பெண். பெண் தன்மையும் ஆண் தன்மையும் இருக்கக்கூடியது அப்படிங்கிற தன்மையும் அந்த பொருள் அதுக்கு சொல்லுவாங்க. அது பேர் நபுஞ்சக லிங்கம். வட இந்தியாவில் அதுக்கு பேர் நபுஞ்சக லிங்கம். பெண்ணான அரியனும் பெற்றிய உலகத்து பொருட்கள் எல்லாம் ஒன்று ஆணா இருக்கு அல்லது பெண்ணா இருக்கு அல்லது அக்னியா இருக்கு, அவனா இருக்கு அல்லது அவளா இருக்கு, அல்லது சூரியன் சந்திரன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மரம் செடி கொடியா அக்னியாக இருக்கிறது. எல்லாத்திலையும் யார் இருக்கிறார்? இறைவன் இருக்கிறார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க. அழகா சொன்னார். நான் என்னுடைய உடம்புல இருக்கிற என்னுடைய கண்ணை வச்சு நான் பார்த்தேங்கிற. ஊனக்கண்ணிலை பார்த்தேன், ஞான கண்ணில் பார்த்ததை சொல்லலைங்க. என்னுடைய இந்த சாதாரண கண்ணிலேயே நான் யாரை பார்த்தேன்? இறைவனை பார்த்தேன். எந்த உலகத்திலேயே சாமியை பார்த்தேன்னு சொன்னவங்க ரொம்ப குறைவு. சாமியை பார்த்தேன் என்று சொன்னவங்க ரொம்ப குறைவு. வட இந்திய மரபுல கடவுளை பார்த்த செய்தி ரொம்ப குறைவு. கிருஷ்ணர் கூடவே வாழ்ந்தாங்க, அது வேற செய்தி. சிவனையை பார்த்த செய்தி வந்து ரொம்ப குறைவு. ஆனா தமிழ்ல இவன் அன்றேன்னு 3 வயசுல சொல்றார். இவர் கண்ணால் யானும் கண்டேங்கிறார். அப்பர் சுவாமிகள் சாப்பாடு கொண்டு வந்து பார்க்குறாரு. சுந்தரருக்கு கல்யாணத்தில் இன்னைக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. சிவபெருமான எல்லாரும் நேரில் என்ன செஞ்சிருக்காங்க? பார்த்துருக்காங்க. அது என்னைக்குன்னு நாம முயற்சி பண்ணணுமே தவிர, மைக்கு கிடைச்சிட்டதுனால என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நாம எங்களை மாதிரி ஆள சொல்கிறோம், உங்களை சொல்லலை. நீங்களாம் பேசுறது சந்தோஷமான செய்தி. எங்களை மாதிரி பேசுகிறவங்க வந்து நீங்கள் திடீர்னு அனுபவத்துக்கு போக முடியாது. பல வருஷமாக பேசுகிறவங்க எதுக்கு மாறணும்? நான் எங்களை சொல்லிட்டு இருக்கேன், உங்களை சொல்லலை. நீங்களாம் பேசுறதே பெரிய விஷயம். கண்ணால் யானும் கண்டேன் காண்க. ஊனக்கண்ணாலேயே நான் யாரை பார்த்தேன்? இறைவனை பார்த்தேன். அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க. நனி அப்படின்னா மிகுதின்னு அர்த்தம். அருளை மிகுதியாக சுரக்கின்ற அமுத ஊற்று, அருளை மிகுதியாக சுரக்கின்ற அமுத ஊற்று இறைவன் என்பதை அறிந்து கொள்வாயாக. கருணையின் பெருமை கண்டேன் காண்க. இந்த கண்டேன்கிறதெல்லாம் மாணிக்கவாசனுடைய அனுபவம். கருணையின் பெருமை கண்டேன் காண்க. கருணையினுடைய பெருமையை நான் அனுபவமா பார்த்தேங்கிற அந்த மீளா ஆனந்தம் அடிகொள்தில்லை கண்டேனே. இந்த கண்டேன்கிறது ரொம்ப முக்கியம். அறிந்தேன் வேற, கண்டேன் வேற. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அருவரத்தொருவன் அவனியில் வந்து அதுக்கு தான் விளக்கம். இதுக்கு விளக்கம் தான் அது. அருவரத்தொருவன் மேல இருக்கிறான், அவனியில் வந்து குருகரனாய், புவனியில் மண்ணுலையில், சேவடி திருவடி, சிவந்த திருவடி, தீண்டினன் நடந்து போனான் அர்த்தம். வான்வழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவன். வான்வழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவன். அந்தரத்தே நின்று இங்கு இழிந்து அடியவர் ஆசை அறுப்பார். இதையெல்லாம் தான் அந்த ஒரு வரிக்குள்ள வச்சார். அதாவது தன்னுடைய சொருப நிலையிலிருந்து மாறி குருவாக வந்தார், கடத்த நிலையில வந்தார். அருவர் புவனியில் சேவடி தீண்டினன் காண்க.
சிவன் என யானும் தேரினன் காண்க. அதாவது தேரினா தெளிந்து வந்தது கடவுள்னு தெரியணும். ஆமாங்க. கடவுள் வந்திருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டங்க. பொதிசோறு கொண்டு வந்தது இறைவன் தெரிஞ்சுதா? அப்பருக்கு இல்லை. திருக்கச்சூர்ல சுந்தரருக்கு சோறு கொண்டு வந்தது இறைவன் தெரிஞ்சுதா? இல்லை. தடுத்தாட்கொள்ள வந்தது இறைவன் தெரிஞ்சுதா? இல்லை. அவங்களுக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரியல. அப்ப நமக்கு சாமி வந்தா எப்படி தெரியும்? சாமி வந்தா தெரியாது. அது வந்திருக்கிறது சிவன் கண்டுபிடிக்கிறது அதை விட கஷ்டம். இந்த வரிய திருவம்பாவையில் விளக்குறார் மாணிக்கவாசகர். இந்த வரிக்கு விளக்கம் எங்க இருக்குது? திருவம்பாவையில் இருக்குது. மணி எத்தனை? 12. நிறைவு பண்றோம். இந்த திருவம்பாவை பாட்டை சொல்லிட்டு நிறைவு பண்றேன். குழந்தைகள் பாடுறதுக்கு ரெடியாக அந்த உதித்காசம் உட்கார வைங்க. குழந்தைகளை உட்கார வைங்க. குழந்தைகளெல்லாம் உட்கார வைங்க. வந்துட்டேன். திருப்பள்ளி அடிச்சுட்டு போங்க. எத்தனாவது பதி? 20. கண்ணா குழந்தைகளை அப்படி உட்கார வைங்க. நேரமாயிட்டு அவங்கள்ட்ட 5ஆம் திருமுறை இருக்கு. 5ஆம் திருமுறை இல்லை, தேவார பாடசாலை. இது அவன் திவரூரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கிருந்து அழலும். திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சில அதைத்தான் தெரியும். இதுல 7. எத்தனாவது பதிகங்க? அந்த மந்திரத்தை படிங்க. அதுலதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற வரி அங்க இருக்குதுங்க. இருக்கட்டும். அதுவள சுவையன அமுதன அறிவதற்கு இப்பதானே அமுது சுரக்கும்னாரு. திருவாசகத்துல சில ரகசியங்கள் இருக்குங்க. முதல் 4 தலைப்புக்கான விளக்கம் தான் திருவாசகம். இந்த வரியை அவர் விளக்குற இடம் இந்த இடம். 7வது மந்திரம். ஆமா, இப்பதானே சொன்னாரு. அமுதுன்னு சொன்னார்ல. அமுதுன்னு சொன்னாரா? இப்போ அதைத்தான் அதுவள சுவையன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரவும் அறியார் இது அவன் திருவுரு. அதைத்தான் மாணிக்கவாசகர் சொன்னாரு. சிவன் என யானும் தேரினன். வந்தது குரு வந்திருக்கிறாரு. சிவபெருமான் வந்திருக்கிறாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் கண்டுபிடிச்சேங்கிறாரு. அதைத்தான் சொல்றாரு. சிவன் என யானும் தேரினன் காண்க. வந்திருக்கிறது யாருதான்னு கண்டுபிடிச்சிட்டேன். வந்திருக்கிறதுன்னு குருவனே கண்டுபிடிக்க முடியல. வேற எப்படி சிவன் கண்டுபிடிக்க முடியாது? இவருக்கு குருன்னு தெரிஞ்சது. அதைத்தான் இங்க பாடினாரு. அதுவள சுவையன அமுதன அரிதன எளிதன அமரர் இது அவன் திருவுரு. இது குரு. இதுனா குரு. அவன் சிவன். இது அவன் திருவுரு. இவன் அவன். எனவே இந்த குரு தான் சிவபெருமான். எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கள். இந்த வரிதான் இங்க பாடுறார். திருவம்பாவைக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. திருவண்ட பகுதிக்கு கனெக்ஷன். இன்னைக்கு பாடப்பகுதியில் நம்ம முடிச்சது 17வது வரி வரைக்கும் வந்துட்டோம். 17 வரைக்கும் கூட. ஆக்சுவலாக 16 வரி தான் வழக்கமாக படிப்போம். டார்கெட் கிளியர். குழந்தைகளை பாட வைங்க. அப்படியே நீ உட்காந்துக்க. மைக் எடுத்துடுங்க. மைக்கு நீ வச்சுக்க. யாராவது குழந்தைங்க சத்தமாக பாடினாலும் கொடு. ஆரம்பிங்க. 2 பாட்டு. அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு மட்டும்தான். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடக்கூடாது. அவங்களுக்கு தெரியுமா? சரி, ஓகே, பாடுங்க. நேரே தோடுக்கு போகாதீங்க. முதல்ல உள்ளதை முடிங்க. இந்த லிஸ்ட் ஆண்ட கொடுத்துட்டியா? குழந்தைகள் ஃபோக்கஸ் ஆகணும் கண்ணா, அதான் முக்கியம். ஒன்று நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒன்று நாங்கள் இப்போ பாராளுமன்றத்தை கடத்தி ஐநா சபைக்கு அனுப்பிடுறோம். பாராளுமன்றத்துக்கு போனவங்களெல்லாம் நிறைய ஆபத்து வந்துட்டு, அதனால் ஐநா சபைக்கு அனுப்புகிறோம். சிவா ஒரு சேர் அங்கே வந்து
அதில் முதல் பாட்டு என்ன படிச்சிருக்காங்க? கால்வர் துதி. புக்கு தான் நான் சொல்ல சொல்ல திருப்பி பாடுங்க.